சதாசிவசமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம். சைவ சமயத்தவர்களுடைய குரு ஸ்தோத்திரம், அதாவது இந்த குருவை போற்றுகின்ற தோத்திரமானது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை வைத்துத்தான் சொல்லப்படும், ஆதிசங்கரரை அல்ல. கூட சங்கராச்சாரியாருடைய படத்தை தன்னுடைய ஆட்டைப்படத்தில் போட்டும் அவர்களிடம் வாழ்த்து வேண்டியும் இந்த ஆகமங்களையும் தொகுத்து ஒரு கிறிஸ்தவர், ஒரு கத்தோலிக்க பாதிரியர் இஸ்லாமிய சமயத்தை ஏற்றுவிட்டால் பிறகு ரெண்டுமே ஆபிரகாமிய சமயம் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ தோத்திரம் ஒன்றை இஸ்லாமிய மதகூடத்துக்குள் சொல்ல முடியாது. ஒரு சைவ சமயத்து குரு ஒருவருடைய புறவி திருநாளை முன்னிட்டு ஆதிசங்கரருக்கு சிலை வைப்பதாக ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். நாங்கள் அணிகின்ற திருநீறு சிவசம்பந்தம் இல்லை அப்படி என்று சூரன் போர் செய்து நாங்கள் சூரனை மாயாவாரத்தை அழிக்கிறோம் என்று சூரன் போரை செய்து ஒடிஞ்சல சங்கரரை கொண்டு வந்து உள்ளுக்கு வைக்கிறது ஏற்புடையதில்லை. சொன்னது போல்தான் ஆதிசங்கரருக்கு தோத்திரம் படித்து விட்டு வேலை தாங்கி வந்து நின்று சூரபத்மனை கொள்ளுகின்றார்கள். புத்தருக்கு இருக்கிற அந்த அன்புள்ளம் ஆதிசங்கரிடம் இல்லை என்றும் உடலுக்குள் கூடுவிட்டு கூடு சென்று அரசனுடைய பத்தினிகளோடு அந்த இன்பத்தை அனுபவித்து மாணிக்க வாசகருக்கு பூரண அறிவில்லை என்று எழுதியிருக்கின்றார். எனவே சைவர்கள் விழித்துக் கொண்டு ஆதிசங்கரர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் அவற்றையெல்லாம் நீக்கி ஓம் நமச்சிவாய, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி நாங்கள் இதிலே கலந்துரையாடத்துக்கு வந்திருக்கின்றோம். இதிலே எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா ஈசான தேசிகர் கீனா மருத்துவ பிரதாபன் அண்ணா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் இது தொடர்பான விளக்கங்களை கதைக்கு போகும் விடயங்களிலே அவர் கொஞ்சம் அந்த விடயங்களிலே தேர்ச்சி பெற்றவர், கொஞ்சம் இல்லை நன்கு தேர்ச்சி பெற்றவர். அந்த விடயங்களை உங்களுக்கு அனைவருக்காகவும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு உண்மையிலே அவரை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த காணொலிக்குள் நுழைவோம். முதலாவதாக தற்காலத்தில் ஒரு மரபொன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா சங்கராச்சாரியார் மரபு, சங்கராச்சாரியாற்ற மரபுன்னு சொல்லிக்கொண்டு மந்திரம் சொல்றதெல்லாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தம் ஒன்று போட்டு காட்டுறேன். போட்டு காட்டிட்டு நாங்கள் தொடங்குவோம். அவர் ஒரு ஐயா, நான் அவர்கிட்ட வந்து 2016ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துல வந்து நான் அவர்கிட்ட கடையில பொருட்கள் வேண்டினான் அந்த ஐயாட்ட. அவர் இப்ப வந்து ஒரு மந்திரம் ஒன்று சொல்றதை பார்த்தேன். அவர் சொல்ற மந்திரத்துல வந்து நான் சங்கராச்சாரியார் மரபு சார்ந்தவர் என்று சொல்லி அவர் அந்த காணொலியில வந்து அவர் தன்னை சொல்றார். ஓம் நமோ நாராயணாய நமோ நமஹ. ஹரி ஓம் கணநாத்வா கணபதி ஹிங்கமஹமகே கவிங்க வீணாம் உபவஸ்ரவஸ்தனம் சதாசிவசமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் ஆச்சாரிய. நீங்கள் இதை கேட்டிருப்பீங்க. இப்ப இதுல வந்து ஒரு பட்டாச்சாரியாரோட இருந்துதான் அவர் இதை சொல்றார். இவர்கள் வந்து தங்களை சிவாச்சாரியர்களாகத்தான் அடையாளப்படுத்திக் கொள்ளினோம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தாங்கள் சிவாச்சாரியர்கள், சைவ சமயத்தினுடைய குருமார்கள், அப்படித்தானே சிவாச்சாரியர்ன்றதுடைய பொருள். அப்ப அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லியும் கரியோம் என்று சொல்லியும், கரியோம் தொடர்பாக கடந்த காலத்திலே கதைச்சிருக்கிறோம். அப்ப இந்த கரியோம் என்று சொல்லிக்கொண்டும் சங்கராச்சாரியற்ற குருவழி என்று சொல்லிக்கொண்டும் அப்படி இருக்கணும். அப்ப இது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாலும் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியற்ற படத்தை உள்ளுக்கு வைக்கிறது. அவர்களும் சைவர்கள், அவரும் சிவ வழிபாடு செய்யணும் தானே சங்கராச்சாரியர்கள் என்று சொல்லி ஒரு கருத்து எங்களுடைய மக்களிடம் நிலவுது, ஐயாமாரிடம் நிலவுது. இப்ப எடுத்தோன்னு சொல்லினோம் என்னன்னா, நீங்கள் எப்படி கதைச்சு கொண்டிருங்கோ, சங்கராச்சாரியர் கதைச்சு கொண்டிருங்கோ, அவங்க கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் சமயத்தை மாத்திக்கணும். நிறைவே சொல்றேன் நான் சமயத்தை இப்படி சொல்லினோம், மாத்தி கொண்டு போறாங்க, நீங்கள் இப்படி கதைச்சு கொண்டிருங்கோ, இவ்வாறான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கணும். இப்ப கூட பாத்தீங்கன்னா அண்மையில கடந்த காலத்துல ஜெர்மனி நாட்டுல ஒரு திருக்குட, அதாவது ஒரு காணொலி ஒன்று நான் பார்த்திருந்தேன். அண்மையில ஒரு சைவ சமயத்து குரு ஒருவருடைய புறவி திருநாளை முன்னிட்டு ஆதிசங்கரருக்கு சிலை வைப்பதாக ஒரு செய்தி ஒன்றை பார்த்திருந்தேன். அப்ப அது சைவ கோயில், கோபுரத்துடன் வளர்ந்த ஒரு கோயில், ஆகம முறை சார்ந்த கோயில். இந்த கோயில்களிலே படத்தினையோ அல்லது என்னுடைய சிலையையோ வந்து சைவ கோயிலில் வைக்கலாமா? அதை தாண்டி இன்னும் ஒரு கேள்வியும் தொடர்ந்து கேட்டுகிறேன். ஏனென்றால் ஆகமம் என்று சொல்லி ஆகம நூலை தொகுத்த இளமணி திருநாட்டைச் சேர்ந்த ஒரு சர்மா,
அவர் குருக்கள் பட்டம் எடுக்கவில்லை. உங்களுக்கு சில நேரம் அவரை தெரிஞ்சிருக்கலாம். அவர் கூட சங்கராச்சாரியாருடைய படத்தை தன்னுடைய ஆட்டை படத்தில் போட்டும் அவர்களிடம் வாழ்த்து வேண்டியும் இந்த ஆகமங்களையும் தொகுத்திருந்தார். அப்ப இது எவ்வாறு ஒரு சைவ சமயத்துடன் பொருந்தும் என்பதை நீங்கள் ஒரு தெளிவான கருத்தாக முன்வைத்தீர்களாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். சிவாயம். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. எல்லாம் திருவருட்சம்மதம் என்பதற்கெனங்க அருள்மிகு படவேரிடை மடவாளம்மையுடனாய திருக்கேதீஸ்வர பெருமானுடைய திருவருளினால் இன்று இந்த சைவ சமய எங்களுடைய சைவ சமயத்திற்கும் ஸ்மார்த்த மதத்திற்கும், அதாவது சைவ சமயத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்மார்த்த மதத்திற்குமான ஒரு வேறுபாடுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் திருவருளால் அமைந்திருக்கின்றது. நன்றி. முதல் உங்களுக்கு என்னுடைய அடியனுடைய நன்றி. எங்களுடைய சமயம் அப்படி என்று வரும்போது எங்களுடைய சமயத்தின் குருமார்கள் என்றால் சிவாச்சாரியார்கள். இந்த சிவாச்சாரியார்களுடைய மரபு எப்படி என்றால் சிவபெருமானுடைய முகத்தினால் தீட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது சிவபெருமானுடைய முகத்தினால் தீர்க்க செய்யப்பட்டவர்கள். அதனால் சிவபெருமானுடைய முகத்தில இருந்தே வந்ததாக அதனை உபச்சாரமாக சொல்கின்ற மரபு உண்டு. ஸ்மார்த்தர்கள், அதாவது ஸ்மார்த்த மதம் அல்லது சங்கராச்சாரியர்களுடைய மரபு எப்படி என்றால் பிரம்மனுடைய தலையிலிருந்து வந்ததாக அவர்கள் தங்களை கற்பிப்பார்கள். இப்ப பிரம்மனுடைய தலையிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் என்றும், சிவபெருமானுடைய தலையிலிருந்து அதாவது முகத்திலிருந்து உதித்தவர்கள் சிவாச்சாரியார்கள் என்றும் இது வேறு மரபு. இது ரெண்டுமே வேறு வேறு மரபு. அப்ப இந்த மரபிலே நாங்கள் தெளிவாக அது சிவபெருமானுடைய 5 முகங்களினாலும் தீட்சிக்கப்பட்ட கோத்திரங்களிலே வருகின்றவர்கள் அப்படி என்பதுதான் அந்த மரபு. கௌதமர், காசிபர் முதலிய அத்திரி மகரிஷி முதலிய இந்த மரபுகள் இருக்கின்றது. இப்படி ரெண்டுமே வேறு வேறு மரபு. அது முதலாவது. எனவே சைவ சமயத்தவர்களுடைய குரு ஸ்தோத்திரம், அதாவது இந்த குருவை போற்றுகின்ற தோத்திரமானது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை வைத்துத்தான் சொல்லப்படும், ஆதிசங்கரரை அல்ல. ஏனென்றால் ஆதிசங்கரர் சைவ சமயத்தின் குரு அல்ல. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு கத்தோலிக்க பாதிரியர் இஸ்லாமிய சமயத்தை ஏற்றுவிட்டால் பிறகு ரெண்டுமே ஆபிரகாமிய சமயம் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ தோத்திரம் ஒன்றை இஸ்லாமிய மதகூடத்துக்குள் சொல்ல முடியாது. அதுபோல் பிறப்பால் வைணவரா இருக்கலாம், சுமார்த்தரா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவராகவும் இருக்கலாம், இஸ்லாமியராகவும் இருக்கலாம். ஆனால் சைவ சமயத்திற்கு எடுத்து விட்டால், சைவ சமயத்திற்கு எடுத்து விசேட தீக்கு எடுத்து நிர்வாண தீக்கு எடுத்து ஆச்சாரிய அபிஷேகம் எடுத்து விட்டால் அவர் சைவ சமய குரு. அந்த வகையிலே அவர் சைவ சமய குரு தோத்திரம் தான் சொல்ல முடியும். அப்ப ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை வைத்துத்தான் சொல்ல முடியும். அப்ப தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் என்று சைவாலயங்களிலே சிவாலயங்களிலே பூசை செய்கின்ற சிவாச்சாரியார்கள் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரரை வைத்துத்தான் குருதோத்திரம் படிக்கின்றார்கள். இது இலங்கையிலே அல்லது ஏனைய இடங்களிலே சைவத்திலே புகுந்திருக்கின்ற ஒரு கேடு. அதாவது நாங்கள் பிற குருவை எங்களுடைய குருவாக கொண்டு எங்களுடைய ஆலயத்திலேயே மந்திரம் சொல்கின்ற மரபுகள் வந்து நிற்கின்றது. ஆக இந்த 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 மரபு வேறுபாடு நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது இப்போது பல இடங்களிலே ஆதிசங்கரரை வைத்துத்தான் கும்பாவிடக மலராயினம், அதாவது திருக்குடமுழுக்கு மலர் என்று சொன்னாலும் சரி, எதுவென்றாலும் சங்கராச்சாரியார்களுடைய காஞ்சி சங்கராச்சாரியார்கள் அல்லது சிருங்கேரி கர்நாடக சங்கராச்சாரியார்கள் அவர்களை வைத்துத்தான் முதன்மைப்படுத்தி அவர்களுடைய படங்களை போட்டுத்தான் எல்லாம் செய்கின்றார்கள். இது என்ன எதனால் விளைந்ததென்றால் இந்து மதம் என்கின்ற ஒரு பொது சொல்லினால் நாங்களும் விபூதி தரித்து அவர்களும் விபூதி தரிப்பதனால் 2 பேரும் ஒருவர் என்று நாங்கள் ஒரே சமயத்தவர்கள் என்று எண்ண தொடங்கிவிட்டோம். ஆனால் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய எந்த ஒரு மடத்திலும் நாயன்மார்களை போற்றுவதில்லை, அவர்களுடைய எந்த ஒரு மடத்திலும் எங்களுடைய சைவ சித்தாந்த நூல்களை போற்றுவதில்லை. ஆக இன்று சில இப்படி நடக்கின்றது. அதாவது எங்களுக்கு சைவ சித்தாந்தம் படிப்பிக்கின்றது போன்றும் எங்களுக்கு திருமுறைகள் படிப்பிக்கின்றது போன்றுமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அவர்கள் அதற்குள்ளாக எங்களுக்குள் ஊடுருவுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்குள் மிக தெளிவாக இது தங்கள் மத நூல்கள் அல்ல என்று விலக்கித்தான் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த தெளிவு இல்லாததினால் நாங்கள் அவர்களை எல்லாம் எங்களுடைய குருவாக கருதுகின்ற ஒரு புரள்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சந்திரசேகர சரஸ்வதியார் என்கின்ற காஞ்சி மடாதிபதியார் அவர்களை
அவர் சமயத்தவர்கள் மகா பெரியவா அப்படி என்று கொண்டாடுவார்கள். அதில் அவர்களுடைய விருப்பம், அவர்கள் என்னவென்று சொல்லி கொண்டாடி கொள்ளலாம். ஆனால் அந்த சந்திரசேகர சரஸ்வதியார் தன்னுடைய தெய்வத்தின் குரலிலே தாங்கள் அணிகின்ற திருநீறு சிவசம்பந்தம் இல்லை அப்படி என்று தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் சங்கர சம்பிரதாய நூலிலே தெளிவாக சொல்கின்றார். இப்ப நாங்கள் சைவர்களாகிய நாங்கள் திருநீர் அணியும் போது சிவசிவ என்று அணிகின்றோம், சிவபெருமானுடைய திருச்சின்னமாக அணிகின்றோம், சிவபெருமானுடைய அருளினுடைய அடையாளமாக அணிகின்றோம். அருள் என்றால் சிவபெருமான் எங்கள் மீது கொண்ட கருணையினுடைய பெயர்தான் அருள். அந்த அருள் தான் உமாதேவியார். அப்ப சிவபெருமானுடைய அருளை, கருணையை, உமாதேவியாரை நாங்கள் இந்த திருநீராக அணிகின்றோம். அப்ப சிவபெருமானுடைய சின்னம் அப்படி என்பது இந்த திருநீர். அதாவது உமாதேவியாருடைய சன்னிதானங்களில் கொடுக்கப்பட வேண்டியது திருநீர் தான். அப்ப இப்படி இந்த திருநீருக்குரிய சிறப்பு என்னவென்றால் சைவத்தினுடைய ஒரு அடையாளம் என்பதை சிவபெருமானின் அடையாளமாக சொல்கின்ற, சிவ சின்னமாக சொல்கின்ற மரபு. ஆனால் சுமார்த்தர்களுடைய, சங்கராச்சாரியார்களுடைய மரபு என்னவென்றால் அது வேதத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டதனால் அணியப்படுவது என்கின்ற மரபு. அங்கு சிவ சம்பந்தம் கற்பிப்பதில்லை. எனவேதான் ஆறுமுக நாவலர் இவர்களிடம் திருநீறு வாங்கக்கூடாது அப்படி என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பெரிய புராண சூசனத்திலே திருநீறு உருத்திராக்கம் எல்லாம் அணிந்தும் இவர்களுக்கு சிவபெருமான் என்கின்ற பதி, உயிர்கள் என்கின்ற ஆத்மாக்கள் இவை பற்றி எந்த தெளிவும் இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக வைத்து வழிபடுவதனால் இவர்கள் புல்லறிவாளர்கள் அப்படி என்று ஆறுமுக நாவலர் பெருமான் தன்னுடைய பெரிய புராண சூசனத்திலே தில்லைவாழந்தனருடைய அந்த விரிவுரையிலே, பெரிய புராண சூசனத்திலே தில்லைவாழந்தனர் பகுதியிலே இதனை மிகச் சிறப்பாக எழுதியிருக்கின்றார். அதாவது எவரெல்லாம் இந்த மரபைச் சேர்ந்தவர்களோ, அதாவது சிவசின்னமாக போற்றாமல் திருநீரை அணிகின்றவர்களோ, எவரெல்லாம் சிவபெருமானோடு ஏனைய தெய்வங்களை சமமாக வைத்து வழிபடுகின்ற, எல்லாம் ஒன்று என்ற பெயரிலே செய்கின்ற அந்த கூத்துக்களை செய்கின்றவர்களோ அவர்கள் எல்லாம் புல்லறிவாளர்கள் அப்படி என்று ஆறுமுக நாவலர் பெருமான் சொல்கின்றார். ஆக இவர்களுடைய சமயம் சுமார்த்த மதம், எங்களுடைய சமயம் சைவ சமயம், சிவபெருமானே பரதெய்வம் அப்படி என்று கொள்கின்ற சமயம். இதிலே நான் ஒரு சில தத்துவ ரீதியான விளக்கத்தை சொன்னால் இலகுவாக இருக்கும். ஏனென்றால் இந்த எங்களுடைய ஒரு பிரபலமான கதை சொல்லுவார்கள். அதாவது அறியும் மரணம் உண்டு அறியாதவர் வாயில் மண்ணு அப்படி என்று. இந்த கதை, இந்த வசனத்தை நாங்கள் எங்கு பார்க்கலாம் அப்படி என்று சொன்னால் இந்த பொன்னியின் செல்வனிலே பார்க்கலாம். இந்த பொன்னியின் செல்வனை எழுதினவரும் ஒரு சுமார்த்தர். ஆக அவருடைய கொள்கைப்படி அந்த கருத்து அவர்கள் பிரம்மம் என்றது ஒன்றுதான். அந்த பிரம்மன்தான் உயிர்களாக நிற்கின்றது, அந்த பிரம்மன்தான் சடப்பொருட்களாக நிற்கின்றது. இப்ப காகமாக நிற்பதும் பிரம்மன்தான், காகத்தின் எச்சமாக நிற்பதும் பிரம்மன்தான். அப்ப சிவன், திருமால், ராமன், ஆஞ்சநேயன், சனைச்சரன், கேது, காகம், காகத்தின் எச்சம் முதல் எல்லாமே ஒன்றுதான் என்பதுதான் அவர்களுடைய கொள்கை. எனவே அவர்களை பொறுத்த வரைக்கும் உயிர்கள் என்ற ஒன்று இல்லை, பிரம்மமே உயிரானது. இப்போது ஒரு கேள்வி வருகின்றது, பிரம்மம் எப்படி உயிரானது, எதனால் உயிரானது? ஒரு பிரம்மத்தையே பிரிதொரு பொருள் உயிராக்கும் என்று சொன்னால் அந்த பிரிதொரு பொருள் பிரம்மத்தை விட பெரிய பொருளாகத்தானே இருக்க வேண்டும். இதனைத்தான் விவேகானந்தர் சிக்காகோ மாநாடெல்லாம் முடித்து விட்டு இலங்கை மீண்டும் சேதுபதி மன்னரிடம் செல்கின்றார். சேதுபதி மன்னர் என்ன செய்கின்றார்? சேதுபதி மன்னர் தான் விவேகானந்தருக்கு அமெரிக்கா செல்வதற்கு பணம் கொடுத்தவர். எனவே அந்த நன்றி கடனுக்காக அங்கு சென்ற போது அவருடைய அவையிலே சூளை சோமசுந்தர நாயக்கரோடு விவேகானந்தர் வாதம் செய்கின்றார். அந்த வாதத்திலே சூளை சோமசுந்தர நாயக்கர் கேட்கின்றார், பிரம்மம் உயிர்களாகின்றது என்றால் எதனால் ஆக்கப்பட்டது? அப்ப மாயையால் என்கின்றார். இப்ப நாங்கள் மாயை என்பது ஒரு உள்பொருள். அதாவது என்ன, நீர் ஆவியாகின்றது, அந்த ஆவியான நீர் திருப்பி நீராவியாக இருந்து திருப்பி நீராக மாறுகின்றது. இதுபோல் நாங்கள் மாயை என்பது உள்பொருளா சொல்லுவோம். இப்ப நீராவி நிலையிலிருந்து நீராகிறது. நீர் பருமன் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற துலக்கமா இருக்கும், நீராவி கண்ணுக்கு தெரியாத சூக்குமமா இருக்கும். இப்ப சூக்கும பொருள் தூளப்பொருள். அப்ப உலகம் தூளப்பொருள் என்றால் அந்த உலகம் தோன்றுவதற்கு காரணமான மாயை என்கின்ற சூக்கும பொருளும் உண்மை பொருள் என்றுதான் சைவன் சொல்லும். ஆனால் ஸ்மார்த்த மதம் அந்த மாயை என்ற சொல்லுக்கு இலுஷன், அதாவது என்ன,
தோற்றப்போலி அப்படி என்று சொல்வார்கள். இப்போது இந்த தோற்றப்போலியால் இறைவன் உயிராகின்றான் என்று சொன்னால் அந்த இறைவனின் பெரிதா, அந்த இறைவனை உயிர்களாக்கும் இந்த தோற்றப்போலி பெரிதா? இப்படி ஒரு சிக்கல் வந்து விடுகின்றது. இதனை கேட்டது மாத்திரமல்லாமல் பிரம்மம் என்ற சொல்லினுடைய பொருள் பெரியது. அப்ப பெரியது என்று சொன்னால் சிறியதொரு பொருள் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த இந்த விரல் சிறியது என்று சொல்ல வேண்டும் என்றால் அடுத்த விரல் பெரியது இருந்தால்தான் இது சிறிய விரல் என்று சொல்லுவோம். இந்த சுட்டு விரலை விட இந்த பெருவிரல் நாங்கள் அளவிலே சிறியது, நீளத்திலே சிறியது. அது ஏன் சிறியது என்கின்றோம்? அதனை விட இன்னொரு விரல் பெரியதாக இருப்பதனால். அப்ப பெரியதென்ற ஒரு பொருள் இருந்தால் ஒப்பீட்டு ரீதியில் இன்னொரு பொருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை நாங்கள் பெரியது என்று சொல்லலாம். எனவே சிறியது என்றொன்றுண்டு. எனவே சிற்றறிவுடைய உயிர்கள் உண்டு, பேரறிவுடைய இறைவன் உண்டு. அதுதான் அந்த பிரம்மத்தினுடைய பொருளே அப்படின்னு சூழ சோமசுந்தர நாயக்கர் நிறுவுவார். அப்ப ஆதிசங்கரருடைய கொள்கை வேறு, சைவத்தினுடைய கொள்கை வேறு. சைவம் உயிர்கள் உண்டு என்று ஏற்கின்ற கொள்கை. ஆதிசங்கரருடைய கொள்கை உயிர்கள் என்பது பொய்ப்பொருள், அதாவது இல்லாத பொருட்கள் அப்படி என்று, அது ஒரு தோற்றப்போலி, அதாவது காணல் நீர் போன்ற ஒரு தோற்றப்போலி என்று கொள்கின்ற கொள்கை. இப்ப நாங்கள் சிவனும் திருமாலும் ஒன்று அப்படி என்பதை ஏற்றுக்கொண்டால், அதாவது கண்ணன் ஆகிய திருமால், ராமன் ஆகிய திருமால், பிறந்து இறக்கின்ற திருமால் எல்லாம் ஒன்று என்று ஏற்றுக்கொண்டால் உயிரும் சிவனும் ஒன்றென்று வந்துவிடும். இப்ப சனைச்சரனும் சிவனும் ஒன்று அப்படின்னு வந்துவிடும். கேதுவும் சிவருமானும் ஒன்று அப்படின்னு வந்துவிடும். இப்படி வரும்போது இறைவனுக்கு, அதாவது உயிர்கள் இல்லை என்கின்ற கொள்கைக்குள் சைவம் வந்துவிடும். எனவேதான் சைவம் இந்த கொள்கையை ஏற்பதில்லை. நாங்கள் திருமாலுக்கு துவேஷம் கற்பிப்பதில்லை. திருமால் சிவபெருமானுடைய அடியார் அப்படி என்று பார்க்கின்றோம். அதே போல் சிவபெருமான் சர்வ வல்லமை உடையவர் என்பதனால் அவர் எந்த வடிவமும் தாங்குவார். அதுபோல் திருமால் வடிவம் தாங்கும் போது அவரை சம்புவச்ச நாராயணன் அப்படி என்று சொல்வோம். சம்பு என்றால் சிவன். அப்ப சிவனே ஆன நாராயணன் அவர்தான் அரியலால் தேவி இல்லை அப்படி என்று அப்பர் பெருமான் பாடினவர். அதே நேரம் அதே அப்பர் பெருமான் 6 கோடி நாராயணர், 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணர் அங்கனே அப்படி என்று சொல்கின்றார். அப்ப அங்கு அந்த நாராயணர் என்று சொல்லப்படுபவர்கள் உயிர் வர்க்கம். உயிர்களுக்கு கிடைக்கின்ற நாராயணர் பதவி. இப்போது சைவம் தெளிவாக உயிர் வர்க்க நாராயணர் வேறு, சிவபெருமானே நாராயணன் வடிவம் எடுத்தால் அந்த சிவபெருமானுடைய வடிவம்தான் என்றும், உயிர்களுடைய நாராயண வடிவம் என்பது சிவபக்தர்களாகிய நாராயண வடிவம் என்றும் தெளிவாக ஏற்றுக்கொள்கின்றது. இப்ப இந்த வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் போட்டு குழப்பி அடித்து ஒரு சாம்பார் போன்று இருப்பதுதான் இந்த சுமார்த்த மதம். இப்ப இவர்களுக்கு நிற்குணம் என்பார்கள். பிரம்மத்தை நிற்குணம். அந்த நிற்குணமாகிய பிரம்மம் இந்த மாயையால் சகுன பிரம்மமாகின்றது என்பார்கள். சகுனம் என்றால் குணத்தோடு சேருகின்றது அப்படி என்பது பொருள். இந்த குணத்தோடு சேரும் போது சாத்வீக குணத்தோடு சேருகின்ற வடிவம் திருமால் அப்படி என்றும், தாமச குணத்தோடு சேருகின்ற வடிவம் உருத்திரன் என்றும் சொல்வார்கள். அவர்களுக்கு சிவன் வேறு உருத்திரன் வேறு என்பதில்லை, ரெண்டும் ஒன்றுதான். எனவே சிவபெருமானை தாமச குணத்தன் அப்படி என்றும், திருமாலை மங்கள குணத்தன் என்றும் சொல்வார்கள். எனவே அவர்களுடைய கிரிகைகள் எல்லாம் திருமண கிரியாட்டம் அல்லது பெயர் வைக்கிற குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற கிரியாட்டம், என்ன இல்ல கிரியை, ஒரு இல்லத்துல குடிபூர்றதாகட்டும், எந்த ஒரு கிரியையும் அவர்கள் திருமாலை முதன்மையாக வைத்துத்தான் செய்வார்கள். ஆனால் சைவர்களாகிய எங்களுக்கு சிவபெருமான் மங்கள கடவுள், அவர் தாமச குணத்தன் அல்ல. எனவே ஆனால் இந்த வித்தியாசம் தெரியாதால் தான் இன்று சைவர்களுடைய வீட்டிலே சிறுமான் படம் வைப்பதில்லை. கேட்டால் சிறுமான் கோபக்காரர், கோபம் வந்துவிடும். ஒரு நாள் பூ வைக்காவிட்டால் தண்டித்து விடுவார், கடும் கோபக்காரர். இப்படி என்றெல்லாம் அவரை வைத்தால் கவனமாக பூசை செய்ய வேண்டும், பூசை ஆவிட்டால் அவரை அடித்து நொறுக்கி விடுவார் எல்லாரையும். இப்படி பயப்படுத்தாட்டி வைக்கிறார். இந்த பயப்படுத்தாட்டுகின்ற முறை இந்த சுமார்த்த மத முறை. ஏனென்றால் அங்கு ருத்திரன் என்பவன் தாமச குணத்தை. ஆனால் சைவர்களுடைய சிவபெருமான் பொன்னும்மை பொருளந்தருவானை, போகமந்திரவும் புணர்ப்பானை, பின்னை என்பிளை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை அப்படி என்று சுந்தர பெருமான் சொல்கின்றார். ஆக எங்களுடைய பிழையெல்லாம் தவிர பணித்து எங்களை ஆட்கொள்கின்ற அருட்கடவுளாக, அன்பே சிவமாக, அருளே வடிவமாக இருக்கின்ற கடவுள். அவர் தாமச குணத்தன் அல்லர். எனவே நாங்கள் சைவ சமயம் சிவபெருமானை நிற்குணன் என்று சொல்லும். அதனுடைய பொருள் அவருக்கு இந்த ராட்சச தாமச சாத்வீக
குணங்கள், அதாவது ஆணவத்தால் வருகின்ற குணங்கள் இல்லை என்கின்ற பொருளில் வரும். ஆனால் அவர் மங்கள குணமாகிய எண்குணத்தன், அதாவது தன்வயத்தன், தூய உடம்பினன் முதலிய எண்குணங்களை உடையவன். அப்படி எனக்கு இறுதியில வரம்பிலா இன்பமுடையவன் அப்படி என்று அந்த குணங்கள் சொல்லப்படும். அப்ப இந்த எண்குணங்கள் திருக்குறளிலேயே கூட வருகின்றது எண்குணன். அப்ப இந்த எண்குணங்களை உடையவனாக சைவ சமயம் சிவபெருமானை சொல்கின்றது. அந்த சிவபெருமானுக்கு நிற்குணன் என்ற பெயரை சைவ சமயம் சொல்லும். அது ஆணவ குணம் இல்லாதவன் என்ற பொருளில், எந்த குணமும் இல்லாதவன் என்ற பொருளில் அல்ல. ஏனென்றால் சிவபெருமான் மங்கள குணத்தை, உயிர்களுக்குரிய ஆணவ குணங்கள் இல்லாதவன் அப்படி என்கின்ற பொருளில் நிற்குணன் என்று சொல்லும். ஆனால் சுமார்த்த மதம் பிரம்மத்தை நிற்குணன் என்று சொல்லும். அது எந்த வகையில் என்றால் எந்த ஒரு குணமுமே இல்லாதது அப்படி என்கின்ற பொருளிலே. இப்ப நெருப்புக்கு சூடு ஒரு குணம், சூடு இல்லை என்றால் அந்த நெருப்பால் பலன் இல்லை, நெருப்பை யாருமே பயன்படுத்த மாட்டார்கள். அப்ப ஒரு பொருளுக்கு குணம் இல்லை என்றால் அந்த பொருளே இல்லை என்பதுதான் முடிவு. அதனால் தான் குணமே இல்லாத இறைவன் என்கின்ற கொள்கையை ஆதிசங்கரர் வைத்ததனால், அந்த நிற்குண வடிவிலே வைத்ததனால், ராமானுஜர் வைணவத்தை தாமித்த ராமானுஜர், துவைத வைணவத்தை தாவித்த மத்வர், இவை எல்லாரும் இவரை பிரசன்ன பௌத்தர் என்று சொன்னார்கள். அதாவது ஆதிசங்கரரை பிரசன்ன மாறுவேட பௌத்தன். ஏனென்றால் பௌத்தமும் சூனியவாதம், அதாவது அங்கு இறை கொள்கை இல்லை. எனவே இவரும் என்ன இறைவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, இல்லாமல் இறைவன் இருந்தால் அவனுக்குரிய குணங்கள் என்னென்னவோ அவற்றையெல்லாம் மறுத்து விட்டால் இறைவன் இல்லை என்றுதான் முடிவு. அப்ப கிட்டத்தட்ட புத்தர் சொன்ன கருத்தை இவர் அப்படியே சுத்தி வந்து, மூக்கை நேரடியை தொடாமல் தலையாளை சுத்தி வந்து தொட்டி சொல்கின்றார் ஆதிசங்கரர். அப்ப இந்த வேலையை செய்ததனால் ஆதிசங்கரரை மாறுவேட பௌத்தன் என்று ராமானுஜரும் மத்வரன் கண்டித்திருக்கின்றனர். அப்ப இந்த தத்துவ வேறுபாடும் எங்களுக்கு தெளிந்திருத்தல் வேண்டும். ஏனென்றால் ஆதிசங்கரர் வேறு மதம், சைவ சமயம் வேறு மதம் என்று தெரிந்திருத்தல் வேண்டும். என்றால் சில சிவாச்சாரியார்கள் இப்போது இலங்கையிலே பலர் சுமார்த்த மரபைத்தான் பின்பற்றி கொண்டும் சிவாச்சாரியாராகவும் இருக்கின்றார்கள். அதாவது என்ன சொல்லுவது என்று சொன்னால், 2 தோணியில் கால் வைத்த போன்று, அதாவது ஒரு பெண் 2 கணவரை மணந்து வாழ்ந்தால் எப்படியோ அப்படி ஒரு நிலையில் தான் இவர்களுடைய நிலை இருக்கின்றது. ஏனென்றால் 2 சமயத்தை பின்பற்றி கொண்டு இருக்கின்றார்கள் ஒரே நேரத்திலே. அப்ப அதாவது எந்த வகையிலும் கற்பில்லாத வாழ்க்கை, ஒரு கற்பில்லாத ஒரு நிலை. அப்ப இந்த சுமார்த்த மதத்தின்படி, எங்களுடைய சைவ சமயத்தின்படி என்ன, இறைவனுடைய குணங்கள் எண்குணங்கள் மங்கள குணங்களாக சொல்லப்பட்டு இறைவன் மங்கள வடிவமாக சொல்லப்பட, சுமார்த்தர்களுடையதின்படி இறைவன் நிற்குணன், எந்த குணமும் இல்லாதவன் என்ற ஒரு நிலையில் சொல்லப்பட்டு அவன் மாயையால் உயிர் குணங்களை பெறுகின்றான் என்று சொல்லி அதிலே தாமச குணத்தனாக உருத்திரனை சொல்கின்றார்கள். இப்போது பலர் சொல்வார்கள் சங்கராச்சாரியாரும் சிவபெருமானை கும்பிட்டு, அதாவது சங்கர மடத்திலேயும் சிவபூசை நடக்கின்றது தானே. அங்கு சிவபூசை நடக்கவில்லை, அங்கு தாமச உருத்திரனுக்குரிய பூசை நடக்கின்றது. சைவர்கள் செய்கின்ற சிவலிங்கத்திலே செய்கின்ற பூசையாயினும் அல்லது நடராஜர் முதலிய மகேஸ்வர வடிவங்களில் செய்கின்ற பூசையாயினும் எண்குணத்தினாகிய மங்கள சிவபெருமானுக்கு செய்கின்ற சிவபூசை. அப்ப 2மே வேறு வேறான சிவபூசை. அப்ப இது சிவபூசை, அது உயிர் பூசை. அதாவது எப்படி சொல்வென்றால், சைவத்திலே நாங்கள் உருத்திரர் பலர், எண்ணற்ற உருத்திரர்கள் இருக்கின்றார்கள் என்றும், அந்த உருத்திரர்களிலே அழித்தல் தொழிலை செய்வதற்காக நியமிக்கப்படுகின்ற உயிராகிய உருத்திரர் தாமச குணத்திரன் சைவன் சொல்லும். இப்போது இவர்கள் செய்கின்ற அந்த பூசை இந்த உயிருக்குரிய உருத்திரனுக்குரிய பூசையை ஒழிய சிவபெருமானுக்குரிய பூசை இல்லை. இந்த வேறுபாடு சைவர்களுக்கு நன்றே தெரிந்திருக்கும். இதை வைத்துத்தான் மாற்றுவார்கள். அவர்களும் சிவபூசை செய்கின்றார்கள் தானே, அவர்களும் சிவபெருமானை வழிபடுகின்றார்கள் தானே. அவர்கள் எப்படி வழிபடுகின்றார்கள்? சிவபெருமானை தாமச குணத்தனாக்கி உயிராக்கி அந்த என்ன ஒரு இழிநிலைக்கு கொண்டு சென்று, தத்துவ ரீதியிலே இழிநிலைக்கு கொண்டு சென்று விட்டு எங்களை மயக்குவதற்காக சிவபூசை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த தெளிவோடு சைவர்கள் இதனை அணுக வேண்டும் அப்படி என்று விண்ணப்பிக்கின்றேன். தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நல்ல ஒரு சிறந்த முறையில தெளிவா இந்த கருத்தை விளக்கி இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு கேள்வி என்னென்றால், ஆதிசங்கரர் எப்படி ஒரு மாயாவாதிகள் என்று தான் இவர்களை சொல்லிக் கொள்வார்கள், அப்படி இல்லையா? அப்படித்தானே? அப்ப இந்த மாயாவாதிகள் போல்தான் சூரனும் மாயாவாதி என்று சொல்லுவார்கள். சூரன் அப்ப
சூரனை வந்து இந்த மாயத்தை அழிக்கிறதுக்காகத்தான் முருகப்பெருமான் தோன்றி இது எல்லாத்தையும் செய்தார் என்றுதான் எங்களுடைய கதை. அப்ப நாங்கள் மாயாவாதத்தை அழிக்கிறதுக்காக போர் தொடுத்தார் முருகப்பெருமான். அப்ப இதை ஏன் இவ்வாறு செய்தார், அவருக்கு இவருக்குமான கொள்கை எந்த அடிப்படையில் ஒத்து போகின்றதையும் கொஞ்சம் ஒரு ஒப்பிட்டு விளக்க முடியுமா? அதாவது ஆதிசங்கரனுடைய கொள்கையும் சூரனுடைய கொள்கையும் எவ்வாறு ரெண்டு பேரும் மாயாவாதிகள், எந்த அடிப்படையில் இவர்கள் ஒத்து போகின்றனர் என்றதை மக்களுக்கு விளங்கப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் ஐயாமருக்கும் தெளிவாக இருக்கும் நினைக்கின்றேன். ஏன்னா சூரன் போர் செய்து நாங்கள் சூரனை மாயாவாதத்தை அழிக்கிறோம் என்று சூரன் போரை செய்து ஒடிஞ்சல சங்கரரை கொண்டு வந்து உள்ளுக்கு வைக்கிறது ஏற்புடையதில்லை. ஆனவடியைத்தான் இதை கேட்கிறேன். மிக அருமையான ஒரு கேள்வி. அதாவது இந்த ஆதிசங்கரருடைய மதத்தை மாயாவாத மதம், ஏகன்மவாத மதம் என்ற மாயையால் இறைவன் உயிர்களானான் என்கின்ற கொள்கையை வைப்பதனால் மாயாவாத மதம் என்றும், ஏகான்மவாதம் அதாவது இறைவன் மட்டுமே இருக்கின்றான், ஆன்மா என்பது பொதுச்சொல், அதை ஜீவாத்மா பரமாத்மா என்று வடமொழியிலே பிரிப்பார்கள். எனவே இவர்கள் அந்த ஜீவாத்மா பரமாத்மா என்பதெல்லாம் இல்லை, அந்த பிரம்மன் தான் ரெண்டாகவும் இருக்கின்றது. அதாவது என்ன, தோற்ற போலியாக ஜீவாத்மாக்களாகவும் உண்மை பொருளாக பிரம்மமாகவும் இருக்கின்றது, பரமாத்மாவாகவும் இருக்கின்றது அப்படி என்கின்ற கொள்கை. எனவே ஒரு ஆத்மா கொள்கை. எனவே அவர்களை ஏகான்மவாதம் அப்படி என்ற மதம் என்றும் எங்களுடைய சமய நூல்கள் எல்லாம் கண்டிக்கின்றது. உதாரணத்து திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் எங்களுடைய சமய குரவர், அதாவது இப்ப எந்த ஒரு சிவாலயங்கள் சைவ கோயில்கள் எடுத்தால் மாணிக்க வாசகருக்கு திருவுருவச் சிலை வைத்து பூஜை நடக்கின்றது, 4 குரவர்களுக்கும் பூஜை நடக்கின்றது. இப்ப அந்த சமய குரவர்களில் மாணிக்க வாசக பெருமான் முண்டிய மாயாவாதம் என சண்டமாரதம் அப்படி என்று கண்டிக்கின்றார். அதாவது இப்படி இந்த மாயாவாத சண்டமாரதம் மிகப்பெரிய ஒரு சூறாவளி வந்து ஆர்ப்ப அப்படி என்று சொல்லி கண்டிக்கின்றார். இப்ப ஒரு சமய குரவர், ஒரு சமயத்தினுடைய ஒரு இஸ்லாமிய சமயத்தை எடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய நபிகள்மார் சொன்னதை எல்லாம் அவர்கள் கேட்டு வாழ்வார்கள். அவர்களுக்கு அதனை கேட்பவர் தான் மௌலவியாக இருக்க முடியும். கிறிஸ்தவர்களை எடுத்தீர்கள் என்றால் அவர்களுடைய பைபிளிலே என்னென்ன சொல்லப்பட்டதோ அவற்றையெல்லாம் சொல்லுபவர்களும் பின்பற்றுபவர்களும் தான் அவர்களுடைய மத குருமார்களா இருக்க முடியும். எங்களுடைய சமயத்துக்கு எங்களுடைய சமய குரவர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மாணிக்க வாசக பெருமான் இந்த மதத்தை கண்டித்திருக்க, திருவாசகத்திலே கண்டித்திருக்க, நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அவருக்கு சிலையை, அதாவது ஆதிசங்கரருக்கு சிலையை கொண்டு வந்து மாணிக்க வாசகர் இருக்கிற கோயிலேயே உணர்ந்து வைத்து விடுகிறோம். எப்படிப்பட்ட ஒரு இடர்நிலை, இழிநிலை எங்களுடைய சமயத்துக்கு வந்திருக்கின்றது அப்படி என்பதை சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த மாயாவாதம் என்கின்ற மதத்தினுடைய கொள்கை நான் ஏற்கனவே சொன்னது போன்றதுதான். அதாவது என்ன, உயிர்கள் என்றொன்றில்லை, நீயே இறைவன், அதாவது நீயே பிரம்மம், நீயே கடவுள் அப்படி என்று. இப்ப சைவத்திலும் இது இருக்கின்றது. இது பாவனையாக சொல்வோம், சுபோகம் பாவனை அப்படி என்று. அதாவது எங்களுடைய ஔவையார் அருளி இருக்கின்றார். அதாவது என்ன, நல்லாரை காண்பதுவன் நன்றே, நலம் மிக்க நல்லார் சொற் கேட்பதுவன் நன்றே அப்படி என்றும், அதுபோல் தீயாரை காண்பதுவன் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவன் தீதே. அப்ப இது சார்ந்ததன் வண்ணம் என்று சொல்லுவோம். எதனை சார்கின்றோமோ அதுவாவோம் அப்படி என்று. உதாரணத்துக்கு நல்லவர்களை சார்ந்தால் நல்லவராகும், தீயவர்களை சார்ந்தால் தீயவராகும். அப்ப இந்த சார்ந்ததன் வண்ணம் என்கின்ற கருத்து சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. அப்ப நாங்கள் எதனை சார்கின்றோமோ அதுவாவோம். அந்த வகையிலே இறைவனை சார்ந்திருக்கும் போது இறைதன்மையை பற்றி இன்புற்று நிற்போம் அப்படி என்பதுதான் சைவத்தினுடைய முடிவு. ஆனால் ஒருபோதும் உயிர் இறைவனாகாது. உயிர் உயிராக இருக்கும், இறைவன் இறைவனாக, சிவபெருமான் சிவபெருமானாக இருப்பார். ஆனால் உயிருக்கு சிவமான் தன்மை கொடுத்து சிவத்தை இன்புறுகின்ற, தம்மை இன்புறுகின்ற நிலையை கொடுத்து இன்புறச் செய்து கொண்டிருப்பார். செய்து கொண்டிருப்பது சிவபெருமான், அனுபவித்துக் கொண்டிருப்பது உயிர். இதுதான் இந்த முக்தி நிலையினுடைய சித்தாந்த விளக்கம். இந்த சைவ சமயத்தினுடைய இந்த முடிவு, அதாவது ஸ்மார்த்த மதத்திலே இல்லை. ஸ்மார்த்த மதம் என்ன சொல்கின்றது என்றால் அங்கு உயிர்கள் இல்லை, அது பிரம்மம் மட்டுமே அப்படி என்று. அப்ப இந்த எங்களுடைய சிவோகம் பாவனை என்பது திருவாசகத்திலே வரும், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்படின்னு, சிவமாக்கி இணையாண்ட. அப்ப சிவமாக்கி இணை, அந்த உயிர் இருக்குது. இப்ப திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் சைவ சித்தாந்தத்தை விளக்கியே தந்திருக்கின்றார். அப்ப எங்களுடைய குரவர்மார் சொன்ன இந்த
பாதையை விட்டு நாங்கள் நெறிபிறந்து நிற்பது எங்களை வீழ்த்திமையொழிய ஒருபோதும் உய்விக்காது. அந்த வகையிலே இவர்களுடைய இந்த கொள்கையை, அதாவது என்ன, உயிர்கள் என்ற எதுவுமே இல்லை, நீயே பிரம்மம் அப்படி என்ற கொள்கையை சூரபத்மனுக்கு அவர்களுடைய சுக்ராச்சாரியார், அதாவது அசுர குரு போதிக்கின்றார். அப்ப இந்த ஏகான்மவாத கொள்கையை, மாயாவாத கொள்கையை போதித்ததும் சூரபத்மன் இப்ப நானே கடவுள் அப்படி என்கின்ற நிலையை எழுதுகின்றார். இதனை தாயுமானவர் சுவாமிகளும் கண்டிக்கின்றார். அதாவது நான் பிரம்மம் அப்படி என்று சொன்ன இந்த கொள்கை ஏற்றால் ஆணவன் தான் வரும் அப்படி என்பது தாயுமான சுவாமிகளுடைய பாடலிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்ப இந்த நிலையை சூரபத்மன் எய்துவதாக கச்சியப்ப சுவாச்சாரிய பெருமான் எங்களுக்கு கந்த புராணத்திலே தருகின்றார். இப்ப கந்த புராணம் என்பது ஒவ்வொரு நாளும் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு முருகனே அடியெடுத்து கொடுத்தார். திகட சக்கர அப்படி என்று அடியெடுத்து கொடுத்தார். அது மட்டுமன்று, கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான் கந்த புராணத்தை எழுதி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் முருகனுடைய திருவடிகளிலே, முருகப்பெருமானுடைய திருவடிகளிலே வைத்துவிட்டு வந்து விடுவார். முருகப்பெருமான் அடுத்த நாள் இவருடைய கைக்கு கிடைக்கும் போது அதை திருத்தி வைத்துத்தான் கொடுப்பார். அப்ப முருகப்பெருமானால் தினந்தோறும் திருத்தம் செய்யப்பட்ட நூல், முருகப்பெருமானே அரங்கேற்றம் செய்த நூல். அப்ப இதில் இருப்பதெல்லாம் சைவர்கள் தங்கள் தலையிலே வைத்து கொண்டாட வேண்டும். கந்த புராணத்திலே சூரபத்மன் இந்த மாயாவாத சங்கராச்சாரியர் பூலோகத்தில் சொன்ன அந்த மாயாவாத மதத்தை தான் பின்பற்றினார் அப்படி என்று கச்சியப்ப சிவாச்சாரிய பெருமான் சொல்லி இருக்கின்றார். இது மூல கந்த புராணமான ஸ்காந்த மகா புராணத்திலேயும் இருக்கின்றது. ஆக இந்த உண்மையை பேசுவதுதான் கந்த புராணம். கந்த புராணத்திலே சூரபத்மன் வதை என்பது சைவ சித்தாந்தம் ஏகான்மவாத மாயாவாத மதத்தை வதைக்கின்ற அல்ல வெல்லுகின்ற அந்த தத்துவ படலம் தான் கந்த புராணம். அந்த தத்துவத்தினுடைய வடிவம் தான் கந்த புராணம். இப்ப முருகப்பெருமான் சூரபத்மனை வதைத்ததன் நோக்கமே இந்த மாயாவாத மதம் மக்களிடம் பரவக்கூடாது அப்படி என்பதனுடைய அடிப்படை நோக்கம். ஏனென்றால் எல்லோரும் இப்படித்தான் நான் பிரம்மம் நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று நின்றால் என்று நீங்களே பார்க்கலாம். என்று எவரேனும் ஒருவர் ஒரு ஆன்மீகத்தை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டுமோ அவர் உடனே தன்னை தான் பிரம்மம் என்று அறிவித்து விட்டு தான் இயங்குகின்றார். அப்ப இது ஒரு ஆணவத்தை கொண்டு போய் ஆணவத்தில் தான் விடும். அருளாளர்கள் வாக்கு, இப்ப தாயுமான சுவாமிகளை விட ஒரு சிறந்த அருளாளர் எங்களுக்கு கிடைக்க போவது இல்லை. அப்ப எங்களுடைய தாயுமான சுவாமிகளுடைய வாக்கும் அதுதான். இப்ப இப்படி எங்களுடைய சமயகுரவர் சந்தான குரவர்களிலே அருணந்தி சிவாச்சாரிய பெருமான், அதாவது சைவத்தினுடைய சமயகுரவர் சந்தான குரவர்கள். சமயகுரவர்கள் உங்களுக்கு தெரியும், அதாவது திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், மாணிக்கவாசகர் பெருமான். அதுபோல் சந்தான குரவர்கள் என்று சொல்ற நால்வர் இருக்கின்றார்கள். மெய்கண்ட பெருமான், அருணந்தி சிவாச்சாரிய பெருமான், மறைஞான சம்பந்த பெருமான், உமாபதி சிவாச்சாரிய பெருமான். இதிலே அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் என்ன சொல்கின்றார்கள் என்றால் மானா மதிகேடன் என்றும் மாயாவாத பேய் என்றும் இவர்களை கண்டிக்கின்றார். ஆக எங்களுடைய சமய குரவர்கள் இவர்களை ஏன் இப்படி கண்டித்தார்கள்? மற்ற சமயத்தவர்களை கூட இப்படி கண்டிக்கவில்லை. அவர்கள் பல சமயத்தவர்களை கண்டித்து, அதாவது அருணந்தி சிவாச்சாரியார் பெருமான் அவருடைய சிவஞான சித்தியாரிலே பரவக்கம் என்கின்ற நூல் ஏனைய சமயங்களில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி கண்டிப்பது. அதிலே எந்த சமயத்துக்கும் இப்படியான சொற்பிரயோகங்கள் இல்லை. ஆக இந்த மதத்துக்கு ஏன் இப்படியான சொற்பிரயோகங்கள் என்றால், இது இறைவன் இல்லை என்கின்ற நிலையை அல்லது சிவபெருமானுக்கு கேடான குணங்களை சூட்டுகின்ற வேலையை செய்கின்ற ஒரு தத்துவமாக இருப்பதனால்தான் அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் இவ்வளவு கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு அவருக்கு இருந்திருக்கின்றது. ஆக கந்த புராணம் எங்களுடைய சொந்த புராணம் என்று சொல்லுவோம். இவர் கந்த புராண கலாச்சாரத்தை பின்பற்றி சூரபத்மம் வதையை நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கின்றோம், எல்லா கோயில்களையும் செய்கின்றோம். ஆனால் அந்த என்ன நடக்கின்றது என்றால், நீங்க சொன்னது போல்தான் ஆதிசங்கரருக்கு தோத்திரம் படித்து விட்டு வேலை தாங்கி வந்து நின்று சூரபத்மனை கொள்ளுகின்றார்கள். ஆக இது எப்படி என்று சொன்னால், ஒரு சமய தத்துவத்தை விட்டு சமயத்தை விட்டு போலி பொம்மை விளையாட்டு செய்வது போல்தான் கடைசியில் இது முடிகின்றது. ஒரு சமய தத்துவத்தை சொல்லாத, சமய விளக்கங்களை மக்களுக்கு கொண்டு செல்லாத வழிபாடுகள், அர்த்தம் இல்லாமல் செய்கின்ற போலி பகட்டுக்கு செய்கின்ற வழிபாடு எல்லாம் பொம்மை வழிபாடு. நாங்கள் பொம்மையை வைத்து சிறுவர்கள் விளையாடுவார்களே, அது போன்றதுதான். எனவே ஆலயங்களிலே ஆலய நிர்வாகிகளா இருக்கட்டும் அல்லது அந்தணர்களா இருக்கட்டும் பக்தர்களா இருக்கட்டும்,
தத்துவத்தை குழப்புகின்ற மாதிரி ஆலயத்தை பேணிக்கொண்டு சூரபத்ம வதத்தை கொண்டாடுவதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை. அதனை அவர்கள் தெளிந்திருத்தல் வேண்டும். திருச்சிட்டம்பலம். நன்றி. என்ன நல்ல தெளிவான முறையில இதையும் விளக்கியிருக்கிறீர்கள். தக்கனும் இவ்வாறான ஒரு கொள்கையை கொண்டவர் தானா? தக்கன் இவ்வாறான கொள்கை என்பதை விட அவன் சிவபரத்துவத்தை ஏற்கவில்லை. அவர் தக்கனுடைய, அதாவது எங்களுடைய புராணங்களிலே சிவபரத்துவத்தை ஏற்காத 2 இடங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று தக்கனுடைய யாகம், அடுத்து தாருகாவனத்து முனிவர்களுடைய யாகம். 2மே கெட்டு போனது. இப்ப தக்கன் இந்த மாயாவாதிகளோடு ஒரு இடத்திலே ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றார். மாயாவாத ஸ்மார்த்தர்கள் அல்ல ஆதிசங்கராச்சாரியர்களும் சிவபரத்துவத்தை ஏற்கவில்லை. நீங்கள் ஆதிசங்கராச்சாரியர் எழுதின ஸ்ரீபாஷ்ய, அதாவது ஆதிசங்கராச்சாரியர் எழுதின பாஷ்யம், அதாவது சங்கர பாஷ்யம் என்று சொல்வார்கள். ராமானுஜர் எழுதின ஸ்ரீபாஷ்யம் என்று சொல்வார்கள். அது மாதிரி மத்தரும் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கின்றார். இந்த பாஷ்யங்கள், அதாவது பாடியம் என்று சொல்வார்கள், இந்த பாடியங்களின் ஊடாகத்தான் அவர்களுடைய மதங்கள் தாபிக்கப்படுகின்றது. சைவத்துக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. சைவம் திருமுறைகள் வழி, சிவாகமங்கள் வழி, அதாவது சிவாகம வழி சைவம், சிவாகமத்தின் ஞானகாண்டமாக திருமுறைகளையும் சித்தாந்த சாத்திரங்களையும் கொள்ளுகின்ற சமயம். எனவே எங்களுக்கு இந்த பிரம்மசூத்திரமோ அதனுடைய பாடியங்களோ அவசியம் இல்லாத ஒன்று. எனினும் நீலகண்ட சிவாச்சாரியர் என்பவர் இதற்கு உரை எழுதி இருக்கின்றார். அது சிவாத்வைத மரபு கொள்கின்றது. ஆனால் எங்களுடைய சித்தாந்த சைவ மரபு அதனை கொள்வதில்லை. ஆனால் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு ஆதிசங்கரர் சங்கர பாஷ்யத்தை செய்கின்றார், ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தை செய்கின்றார், மத்வர் மத்வ பாஷ்யத்தை செய்கின்றார். அதனூடாகத்தான் ஸ்மார்த்த மதமும், அடுத்ததாக ஸ்ரீ வைஷ்ணவம் என்கின்ற ராமானுஜருடைய மதமும், அடுத்ததாக மத்வ மதம் என்கின்ற துவைத மதமும் ஸ்தாபிக்கப்படுகின்றது. இதிலே இந்த சங்கர பாஷ்யத்திலே அவர் தெளிவாக மங்களக் கடவுள் திருமால் அப்படி என்ற கொள்கையை முன்வைக்கின்றார். அப்ப சைவர்களுக்கு மங்களக் கடவுள் யார்? சிவபெருமான். அப்ப சிவபரத்துவத்தை இவர்கள் ஏற்கவில்லை. 2வது, எப்போது சிவபெருமானும் சனைச்சரனும் கேதுவும் சனைச்சரனும் மற்றது காகமும் காகத்தினுடைய எச்சம் எல்லாமே ஒன்று என்று விட்டார்களோ, அதாவது உயிர்கள் என்ற ஒன்று இல்லை என்று விட்டார்களோ, உயிர்கள் என்ற ஒன்று இல்லை, பிரம்மன்தான் எல்லாமாய் நிற்கின்றது என்று சொல்லிவிட்டார்களோ, அப்போதே அங்கு பரத்துவம் என்ற சொல் இல்லை. ஏனென்றால் 2 பேர் இருந்தால்தான் ஒருவன் தலைவன், மற்றவன் தலைவனுக்கு கீழ்ப்பட்டவன் என்ற பொருள் வரும். ஒரு அமைப்பெடுத்தால் தலைவர், ஏனையவர்கள் உறுப்பினர்கள் என்று வரப்போகின்றார்கள். ஆக எப்போது தன்மை இருக்கின்றதோ, அதாவது 2 பொருள் இருக்கின்றதோ, அப்போதுதான் குறைந்தபட்சம் 2 பொருள் இருக்க வேண்டும். அப்போதுதான் பரத்துவம் பெறும். இவன் பெரியவன், மற்றவன் சிறியவன் அப்படி என்று. எனவே இந்த சங்கரருடைய மதம், அதாவது இந்த சங்கர பாஷ்யத்தால் உருவான ஸ்மார்த்த ஏகான்மவாத சங்கராச்சாரிய மதத்திலே பரத்துவம் என்ற சொல்லே இல்லை. அந்த சொல்லை பயன்படுத்த முடியாது. எனவே அவர்களிடம் சிவபரத்துவம் இல்லை. ஆனால் சைவர்களாகிய நாங்கள் எல்லோரும் உயிர்கள் என்றும், நாங்கள் எல்லோரும் எங்களுடைய, அதாவது தலைவனாக சிவபெருமான் கொள்கின்றோம். எனவே எங்களுக்கு சிவபரத்துவமானது முதன்மையானது. இப்ப சிவபெருமானது திருமந்திரத்திலே வரும், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அப்ப சிவபெருமானோடு ஒப்பாக சொல்லக்கூடிய தெய்வம் இல்லை. அதாவது பிறவா யாக்கை பெரியோன், எங்களுடைய தமிழ் இலக்கியங்களே அதை சொல்லிவிட்டது, பிறவா யாக்கை பெரியோன். அப்ப எந்த கடவுளை சொல்லும் போதும் சொல்லாமல் சிவபெருமானை சொல்லும் போதுதான் சிறப்பித்து சொல்லும். அப்ப சிவபரத்துவம் என்பது சைவத்தினுடைய கொள்கை, சிவபரத்துவம் இன்மை என்பது சுமார்த்த மதத்தினுடைய கொள்கை. இப்ப தக்கனும் சிவபரத்துவத்தை விட்டவன், தாருகாவனத்து முனிவரும் சிவபரத்துவத்தை விட்டவர்கள். இதிலே இந்த சுமார்த்த மதத்தவருடைய கொள்கைகளில் ஒன்று சப்த பிரம்மவாதம் அப்படி என்கின்ற கொள்கை. அதாவது சப்தமே பலனளிக்கும். இப்ப வேதத்தை சொன்னாலே பலன் தரும், கடவுள் பக்தி தேவையில்லை, அதாவது எதுவுமே தேவையில்லை, சொன்னாலே பலன் தரும். வேதத்தை சொல்லி சனிச்சிரனை வாழ்ந்தால் சனிச்சிரனை வருவார், வேதத்தை சொல்லி பிரம்மா வாழ்ந்தால் பிரம்மா வர வேண்டும், வேதத்தை சொல்லி உருத்திரன் அதாவது சிறுமான் வாழ்ந்தால் வர வேண்டும், வேதத்தை சொல்லி திருமால் வாழ்ந்தால் திருமால் வர வேண்டும். இதுதான் அவர்களுடைய கொள்கை, சொன்னால் நடக்கும். வேதத்துக்கு சப்த பிரம்மவாதம் என்று சொல்லி கற்பிப்பார்கள். இதனைத்தான் இலங்கையிலே ஒரு பிரபல வாரதிகாரம் என்ன என்றால், வாகனங்களுடைய அந்த ஒளி சப்தம் ஏற்படுத்துகின்ற அந்த ஒளியை கேட்டதும் ஏனைய வாகனங்கள் விலத்தி செல்லும், அதுபோல் இந்த மந்திரங்கள் பலனளிக்கும் அப்படி என்று ஒரு விளக்கத்தை பிரபல தொலைக்காட்சியிலே கூறினார். ஆனால் சைவம் இந்த கொள்கையை ஏற்பதில்லை, சைவம் சப்த பிரம்மவாதத்தை ஏற்பதில்லை.
சிவபெருமான் வேதங்கள், ஆகமங்கள், திருமுறைகள், சாத்திரங்களில் எல்லாம் விளங்கி நின்று அவ்வளவு ஒளி வடிவங்களில் ஒளிரூபமாயிருந்து இயக்குவதால், ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று இயக்குவதனால் அவை பலனளிக்கும் என்பதுதான் சைவத்தினுடைய கொள்கை. அப்ப திருக்களித்திப்படியாரில் வருகின்றது, அன்பே அன்பே என்று அன்பால் அறிவழிந்து அப்படின்ற ஒரு பாடல். அதில் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், அன்பில்லாமல் தீர்த்தம், தியானம், சிவார்ச்சனைகள், இந்த தீர்த்தங்களோ தியானமோ சிவார்ச்சனைகளோ எதனாலும் பலன் இல்லை அப்படி என்று திருக்களித்திப்படியார் எங்களுக்கு சொல்கின்றது. சைவ சித்தாந்த நூல்களிலே ஒன்று. அப்ப இந்த திருக்களித்திப்படியார் எங்களுக்கு என்ன சொல்கின்றால், சிவபெருமானின்பால் அன்பில்லாமல் நீ என்ன மந்திரத்தை சொன்னாலும் சரி, என்ன ஆலயத்தை வழிபட்டாலும் சரி, எத்தனை தியானங்கள் செய்தாலும் சரி, எத்தனை மந்திரங்கள் சொன்னாலும் சரி, எவையும் பலனளிக்காது அப்படி என்பதுதான் சைவத்தினுடைய முடிந்த முடிவு. ஆக சைவ சமயம் மந்திரங்களுக்கு பலன் கிடைப்பதே சிவபெருமான் அதிலிருந்து அந்த மந்திரங்களை இயக்குவதனால், மந்திர ரூபராக இருந்து இயக்குவதனால் அப்படி என்கின்ற கொள்கையுடைய சமயம். இந்த ஸ்மார்த்த மதம் அப்படி அல்ல, தான் மந்திரங்கள் தானே பலனளிக்கும் அப்படி என்கின்ற கொள்கை. இப்ப தார்காவனத்து முனிவர்களும் அந்த கொள்கையுடையவர்கள். எனவேதான் இந்த தக்கன் தார்காவனத்து முனிவர்கள் எல்லாம் இந்த மதத்தினுடைய ஒரு வகை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த மதத்தையே முழுமையான கொள்கையை ஏற்றுக்கொண்டார்களா என்பதை விட அதனுடைய ஒரு சார கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள். எனவே இந்த இந்த எங்களுடைய புராணங்கள் இவற்றிலே எல்லாம் ஏனென்றால் இந்த மதம், இந்த ஸ்மார்த்த மதம் என்பது பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை முதலிய மற்றது பட்டாச்சாரியன் மதம், இப்படி பல சமயங்களுடைய கலவையாக உருவாகி வந்திருக்கின்ற ஒரு மதம். ஆக இந்த மதத்தில் எல்லா கொள்கையும் இருக்கும். சத்த பிரம்மவாதம் இருக்கும், மற்றது இந்த இவர்களுடைய இந்த மாயாவாத கொள்கை இருக்கும், ஏகாமவாத கொள்கை இருக்கும். எல்லாத்தினுடைய திரட்சி தான் இந்த ஸ்மார்த்த மதம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற ஆதிசங்கராச்சாரியருடைய மதம். திருச்சிட்டம்பலம். மிக்க நன்றி. என்ன மகிழ்ச்சியால தெளிவான முறையில அதையும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்க. அடுத்ததாக எடுத்த உடனே காஞ்சி சங்கராச்சாரியார்கள், காஞ்சி சங்கர மடம், காஞ்சியைத்தான் சொல்லிவிடும். அதாவது காமாட்சியம்மன் இருக்கிறான்னு சொல்லி, காமாட்சியம்மன் சைவ சமயத்து கடவுள் தான், சைவர்களால் வழங்கப்படும் போற்றப்படும் ஒரு கடவுள் தான் காமாட்சியம்மன், அப்படித்தானே? அப்ப இந்த காமாட்சியம்மன் என்று சொன்னாலே அது ஏதோ சுமார்த்தர்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி தான் பலர் நினைச்சு கொண்டிருக்கிறது. ஆனா காமாட்சியம்மன்னா அது சங்கராச்சாரியாற்ற இது அப்படித்தான் அந்த எண்ணம், ஆக்கண்ட எண்ணம் அப்படித்தான், எங்கிற ஐயாமாற்ற எண்ணங்களும் அப்படித்தான். பலர் இந்த இதுக்குள்ள இப்ப எண்ணத்துக்கு இதுக்குள்ள ஊறி போய் நிக்கிறவன்னு சொன்னால் வேதம் படிக்கிறது, வேதம் படிக்கிறதுக்காக போய் சங்கர மடத்துல போய் வேதத்தை படிச்சு போட்டு அவர்களை அந்த குரு பரம்பரையாக அவர்களை சொல்லித்தான் இந்த சிவாச்சாரியர்கள் செய்கிறார்கள் என்று அறியாமை முழுவதும். அப்ப இந்த காமாட்சியம்மன் என்றது உண்மையில அதை பற்றி ஒரு தெளிவு கொண்ட கொடுக்க மாட்டாங்க. காமாட்சியம்மன் சுமார்த்தர்களுக்கு உடையதா, அதற்கு சுமார்த்தர்களுக்கு இல்லைன்றது தெளிவு. அவர்களுக்கு சொல்லி ஒன்று சொல்லி ஒன்றை குறிக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் மக்கள் தெளிவு கொள்ள வேணும், மக்களுக்கு ஒரு தெளிவு கொள்ள வேணும். எல்லாருக்கும் அதை புரிஞ்சு கொள்ற தன்மை இருக்காது. ஆனபடியால் புரிஞ்சு கொள்ற வண்ணம் இலவான முறையில நீங்கள் விளக்கினீங்க சிறப்பாக இருக்கும். அண்ணா நமச்சிவாயம். மிக அருமையான கேள்வி. ஏனென்றால் இப்போதானத்துக்கு இந்த காமாட்சியம்மன் வழிபாட்டை வைத்துக் கொண்டுதான் இன்று அதாவது ஸ்மார்த்தர்கள் சைவத்துக்குள் பெறுவதற்கு 2 வழியை பயன்படுத்துகின்றார்கள். அதில் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒன்று அறியும் அரணும் ஒன்று அப்படி என்று சொல்லிக்கொண்டு ஒரு சமத்துவத்தை போதிப்பவர்களாக எங்களுக்குள் ஊடுருவார்கள். இரண்டாவது சாக்தம், அதாவது பாம மார்க்கம் என்பது உண்மையிலேயே சிவபரத்துவமான ஒன்றுதான். எங்களுடைய முன்னைய நூல்களிலே, அதாவது பண்டைய நூல்களிலே அது அகச்சமயங்களில் ஒன்றாக விளங்கிய சமயம். ஆனால் இன்றைய சாக்தத்துக்குள் அவர்கள் ஊடுருவி சிவபரத்துவத்தை ஒழித்து ஒரு புரள்வான சாக்தத்தை முன்வைத்துக் கொண்டு போகின்றார்கள். அப்ப இந்த மரபு, அதாவது இந்த சக்தி வழிபாடினூடாகவும் சைவத்துக்குள் ஊடுருவுகின்றார்கள். இந்த 2 மரபையும் நீங்கள் முன்னேஸ்வரத்திலே இப்படித்தான் சைவம். முன்னேஸ்வரம் என்பது இலங்கையிலே பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்று. இன்று அந்த கோயில் இந்த 2 மரபையும் பயன்படுத்தி சிவபரத்துவத்தை ஒழித்து நடத்துகின்ற கோயிலாக இருக்கின்றது, கிரிகையில் நடைபெறுகின்ற கோயிலாக இருக்கின்றது. சைவர்களுக்கு இது பற்றி எந்தவித அக்கறையும் இல்லாமல் இருக்கின்றார்கள். இலங்கை சைவர்கள் தங்களை சைவர்கள் என்று பெருமை பேசுகின்றார்கள். ஒரு சிவாலயம், கதிர்காமத்திலே முருகன் ஆலயத்தை, கதிர்காம முருகன் கோயிலை சிங்களவர்கள் அபகரித்து விட்டார்கள் அப்படி என்று சொல்லி மிகவும் கவலைப்படுகின்றார்கள்.
ஆனால் இங்கு தாங்களே என்ன செய்கின்றார்கள்? ஒரு சைவ கோயிலை, சிவன் கோயிலை, சிவாகம கோயிலை ஸ்மார்த்த கோயிலாக ஸ்மார்த்த மதத்தவர்களுடைய கொள்கைப்படி இயங்குகின்ற கோயிலாக, வழிபாடுகள் நடைபெறுகின்ற கோயில்களாக மாற்றி வைப்பதற்கு அனுமதி கொடுத்து கைகட்டி வாய்வத்தி நிற்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட கேடு, அதாவது இந்த எப்படி சொல்வதென்றால், இவற்றை சொல்லிவிட்டால் பஞ்சபுராணம் ஓதவிட மாட்டார்கள் கோயிலில், இவற்றை சொல்லிவிட்டால் கோயிலில் சொற்பொழிவுக்கு கூப்பிட மாட்டார்கள், இவற்றை எல்லாம் பேசிவிட்டால் மன்றங்களிலே விழாக்களிலே கூப்பிட மாட்டார்கள். இப்படி சுயநலத்தினால் சிவபரத்துவத்தை பற்றி கேள்வி அக்கறைப்படுவதில்லை. சிவபரத்துவத்தை யார் கெடுத்தாலும் அது கெடுக்கட்டும். இப்ப எப்படி என்று சொன்னால், என்னுடைய, அதாவது ஒரு பெண்ணுக்கு, என் வீட்டு பெண்ணுக்கு யாரேனும் ஒரு கேடு செய்தால் பார்த்துட்டு இருப்பேனோ? ஆக எங்களுடைய ஒரு பிரச்சனை, அதாவது எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வீடு உடைகின்றது, வீட்டிலேயே ஒரு பிளவு வந்திருக்கின்றது, ஒழுக்கு வந்திருக்கின்றது என்றால் அதனை சரி செய்ய நினைக்கின்றோம். அப்ப என்னுடையது என்றால் அதனை காப்பாற்ற நினைக்கின்றோம். ஆனால் சிவபரத்துவம் அது வேறொன்று, அப்படி என்று ஒதுக்கிவிட்டு இருக்கின்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இனத்திற்கு, இப்படிப்பட்ட ஒரு சமூகத்திற்கு எப்படி ஒரு நல்ல வாழ்வு வரும்? இப்ப தக்கன் சிவபரத்துவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டார், அழிந்தார். தாருகாவனத்து முனிவர்கள் சிவபரத்துவத்தை கண்டுகொள்ளாமல் விட்டார்கள், அதை பற்றி சில கருத்தில் எடுக்கவில்லை, சிவபரத்துவத்தை ஏற்கவில்லை, அவர்களுடைய யாகமும் அழிந்தது. சிவபரத்துவத்துக்கு கேடு வரும்போது வாய்வொத்தி நிற்கின்ற இனத்திற்கு கேடுதான் வரும். அந்த வகையிலே நாங்கள் இந்த 2 முறையையும் சிந்தித்து தெளிந்து சிவபரத்துவத்தை நிலைநாட்டினால்தான் எங்களுடைய இனம் இந்த பூமி பந்திலே சிறந்து விளங்கும் என்பதனால் இது பற்றி ஒரு சிந்திக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு என்பது, இந்த கோயில் ஒரு சைவ கோயில். முதலிலே தெளிவாக தெரிந்திருங்கள், இந்த கோயில் ஒரு சைவ கோயில். இப்ப கதிர்காமம் முருகன் கோயில் அது சைவ கோயில். ஆனால் இன்று அது ஒரு பௌத்தர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் பௌத்த கோயிலாகத்தான் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. அவர்களுடைய புத்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு கடவுளாகத்தான் முருகனை அவர்கள் பார்க்கின்றார்கள். இதற்காக சைவர்கள் முருகனை நிந்திக்கலாமோ? கூடா. அதுபோல் இந்த காமாட்சி அம்மன் கோயில் என்பது சைவ கோயில். ஆனால் இன்று, அதாவது கும்பகோணத்திலே சிருங்கேரி மடத்தினுடைய, கர்நாடகத்தில் இருக்கிற சிருங்கேரி மடத்தினுடைய உபமடமாக இல்ல துணை கிளையாக இயங்கிய தெலுங்கு பிராமணர்களை கொண்ட மடம் தான் இந்த கும்பகோணத்திலே இருந்த சங்கராச்சாரிய மடம். இந்த மடம் பிரித்தானியர்களுடைய காலத்திலே காஞ்சி கோயிலுடைய நிர்வாகத்தை அவர்களுக்கு அணுக்கமாக பிரித்தானிய அரசுக்கு அவர்களோடு இணைந்து இயங்கி அந்த உரிமையை கைப்பற்றி பிறகு காஞ்சிக்கு குடிபெயர்ந்து அந்த கோயிலை நிர்வகிக்க தொடங்கினார்கள். இப்போது இந்த இந்திய சுதந்திர போராட்டம் இவற்றையெல்லாம் பெரிதாக நாங்கள் போற்றுகின்ற மரபு இருக்கின்றது. ஏனென்றால் அதாவது பிரித்தானியர்களுக்குரிய எதிர்ப்பு இயக்கத்தினுடைய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் பாரத நாட்டிலே காண்கின்றோம். ஆனால் இந்த சுமார்த்தர்கள், இப்ப சைவர்கள் எல்லாம் போராடினார்கள், பிரித்தானியர்களுக்கு எதிராக போராடினார்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக போராடின, இஸ்லாமிய படையெடுப்புகளுக்கு எதிராக போராடினவர்களாக இருந்தால் சைவர்கள் தான், வடநாட்டிலே இருந்த சைவர்கள். இப்படி எல்லா சைவர்கள் தான் மேனிய சமயத்திற்கு போராடினதாக வரலாறு. சுமார்த்தர்கள் எங்குமே போராடினதாக வரலாறு இல்லை. அவர்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்களுக்கோ முகாலயர்களுக்கோ உதவி செய்து அவர்களுடைய அனுக்கிரகத்தில் வாழ்ந்ததாகத்தான் வரலாறு. அந்த வகையிலே இந்த பிரித்தானியர்களுக்கு அணுக்கமாக இருந்து அவர்களிடமிருந்து நிர்வாகத்தை பெற்று இந்த காஞ்சி கோயிலை நிர்வகிக்க தொடங்கிவினார்கள். இன்றும் காஞ்சி கோயிலிலே, காஞ்சி காமாட்சி கோயிலிலே பூசை செய்பவர்கள் ஆதி சிவாச்சாரியார்கள், அதாவது சிவபிராமணர்கள் என்று சொல்லப்படுகின்ற சமய விசேட நிர்வாண தீக்கை எடுத்து ஆச்சாரியம் எடுத்து சிவபெருமானால் தீட்சிக்கப்பட்டவர்களாக விளங்குகின்ற சிவாச்சாரியார்கள். அவர்கள் பூசுகின்ற திருநீறு சிவசம்பந்தமான திருநீறு. ஆனால் அதனுடைய நிர்வாக தலைமையாக இருக்கின்ற இந்த சங்கராச்சாரியார்களுடைய கொள்கை திருநீறு சிவசின்னம் இல்லை என்பது. அப்ப கொள்கையில் வேறுபட்டவர்கள், அதாவது பூசையில் சிவாகம வழியானவர்களாக இருக்கின்றார்கள். கோயில் சிவாகம வழியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நிர்வாகமோ சிவாகமத்தை ஏற்காதவர்கள். இவர்கள் சிவாகமத்தை சிவன் வாக்காக ஏற்பதில்லை. எனவே சிவாகமத்தை ஏற்காதவர்கள், சிவசின்னமாக திருநீரை கொள்ளாதவர்கள் நிர்வாக தலைமையாக இருக்கின்றார்கள். இது ஒரு கபலீகரம். அதாவது அந்த காலத்திலே பிரித்தானியர்களை பயன்படுத்தி அந்த நிர்வாகத்தை கைப்பற்றி கொண்டு இன்று காமாட்சி அம்மனுக்கு கீழ் ஆதிசங்கரர் இருப்பது போலும், காமாட்சி அம்மனுக்கு கீழ் சந்திரசேகர சரஸ்வதியார் என்பவர் இருப்பது போலவும் இப்படியெல்லாம் நிலப்படங்களை புகைப்படங்களை உலாவ விட்டு
காமாட்சியம்மன் வழிபாடே ஆதிசங்கரர் செய்த வழிபாடு என்பது போல போலி தோற்றம், பொய் தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் கதிர்காம கோயில் இன்று எவ்வளவுதான் வரலாறால் திரிவு செய்யப்பட்டாலும் அது சைவர்களுடைய கோயில், தமிழர்களுடைய கோயில், எங்களுடைய முருகனுடைய கோயில், எங்களுடைய ஆறுமுக சிவனுடைய கோயில் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதற்காக நாங்கள் பௌத்தத்தை ஏற்பதில்லை. அதுபோல் மிக கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த நிர்வாகத்தை சைவர்களுடைய நிர்வாகத்துக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் சக்தியுள்ளவர்கள் அதனை செய்ய வேண்டும். அது செய்கின்ற காலம், நல்ல காலம் எங்களுக்கு பிறக்கும் வரையும் நாங்கள் ஒன்று தெளிவாக இருக்க வேண்டும். காமாட்சி அம்மன் வழிபாட்டுக்கும் இந்த ஆதிசங்கராச்சாரியார்களுடைய கூட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது அவர்கள் கபலீகரம் செய்து, எப்படி கதிர்காமம் கபலீகரம் செய்யப்பட்டதோ, எப்படி ஏனைய இங்கு சைவத்தலங்கள் எல்லாம் புறமதத்தவர்களால் கபலீகரம் செய்யப்படுகின்றதோ, அதுபோல் இவர்களும் சைவ சமயத்துக்கு புறச்சமயத்தவர்கள் தான், இவர்களும் கபலீகரம் செய்து இருக்கின்றார்கள். அவ்வளவுதான். எனவே இந்த தெளிவோடு காமாட்சி அம்மனை நாங்கள் போற்ற வேண்டும் அப்படி என்பது அடியனுடைய விண்ணப்பம். ஏனென்றால் இலங்கையிலே கூட காமாட்சி அம்மன் கோயில்கள் கட்டப்படுகின்றன. கட்டப்பட்டதும் அங்கு ஆதிசங்கராச்சாரியாருக்கு சிலை, சந்திரசேகர சரஸ்வதியாருக்கு சிலை என்றெல்லாம் எங்களுடைய நிர்வாகத்தார்கள் வைக்கின்றார்கள். சிவாச்சாரியார்கள் கும்பாவிடகமும், அதாவது திருக்குடமுழக்கும் அவற்றுக்கு செய்விக்கின்றார்கள். ஆக எந்த சமய ஞானமும் இல்லாது இவ்வாறு செய்வது எங்களுடைய சமய வாழ்வியலுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய இனத்திற்கே கேடாக முடியும். ஏனென்றால் ரெண்டு கதை தான். போதும் தக்கனுடைய அழிவும் தாரகாவனத்து முனிவருடைய அழிவும் எங்களுக்கு நினைவில் நிறுத்தி வைத்திருக்க, சூரபத்மனுடைய அழிவு, இந்த 3 கதைகளையும் நாங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அதாவது எவரெல்லாம் சிவபரத்துவத்தை ஒழித்தார்களோ, எவரெல்லாம் மாயாவாதத்தை கொண்டாடினார்களோ, அவர்கள் எல்லாம் அழிந்தார்கள் என்பதுதான் புராணத்தினுடைய முடிவு. அப்ப நாங்கள் மாயாவாதிகளை வழிபடுவது, மாயாவாதிகளுக்கு சிலை செய்து சிவாலயங்களிலே, சைவ கோயில்களிலே, சைவாகம கோயில்களிலே வைப்பது, சைவ தீக்குகள் எல்லாம் எடுத்து சிவாச்சாரியார் என்று விளங்கி கொண்டு மாயாவாதிகளுக்கு பூசை செய்வது, அவர்களுக்கு தொண்டு செய்வது, அவர்களை குரு என்பது, அப்படி இந்த மரபு எங்களுடைய இல்லத்திலே கனகாலமாக விதைக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த மரபினால் இன்று பலர் அறியாமல் அவர்களை குரு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது எல்லாம் சூரபத்மனை குரு என்று சொல்வதற்கு இணையானது, சூரபத்மனை தலையில் வைத்துக் கொண்டாடுவதற்கு இணையானது, சூரபத்மனை நாங்கள் பின்பற்றுவதற்கு இணையானது, சூரபத்மனுக்கு பூசை செய்வதற்கு இணையானது. எனவே அது எப்படிப்பட்ட கேட்டை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை கந்த புராணமே எங்களுக்கு சாட்சியா இருக்கிறது. மகிழ்ச்சி அண்ணா. இப்ப அடுத்தது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈழத்திலையும் மட்டக்களப்புல ஒரு காமாட்சி அம்மன் கோவில் இருக்கு, நீங்கள் அறிந்திருப்பீங்க, சில வேலை சென்று கூட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காமாட்சி அம்மன் கோயிலையும் சரஸ்வதியருடைய அதாவது சங்கராச்சாரியாருடைய சந்திரசேகர சரஸ்வதியாருடைய படம் இருப்பதாக தான் அறிஞ்சிருக்கிறேன். திருவுருவச் சிலையை அப்ப எல்லாரும் வந்து உருவச்சிலை, திருவுருவச்சிலை என்பதை விட உருவச்சிலை திருவுருவம் சொல்றது உருவச்சிலை, சிவாய நம்ம உருவச்சிலை இருக்குன்றதான் அறிஞ்சிருக்கிறேன். அப்படியே திரு என்ற சொல் மங்களம் சிவசம்பந்தமான ஒரு சொல். ஏனென்று சொன்னால், இப்ப நாங்கள் உயிருக்கு, அதாவது ஒரு ஆள் இறந்ததும் அவரை திரு என்று சொல்லி எழுதுவதில்லை, அமரர் என்று தான் எழுதுவார். அப்ப அந்த திரு என்பது நாங்கள் ஒரு சிவசம்பந்தமானவர்களை பயன்படுத்தலாம். இப்ப சிவத்திரு அப்படி என்று, இப்ப சிவசம்பந்தமானவர்களுக்கு சிவத்திரு என்பது பயன்படுத்தலாம். ஆனால் இவர்கள் சிவசம்பந்தம் இல்லை என்று வாழ்ந்தவர்கள், அதாவது திருநீருக்கே சிவசம்பந்தம் இல்லை என்று சந்திரசேகர சரஸ்வதியார் தம்முடைய தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம் சங்கர சம்பிரதாயத்தில் எழுதியே வைத்திருக்கின்றார். அப்ப திருநீருக்கு சிவசம்பந்தம் இல்லை என்றவர்களுக்கு திருநீரு, அந்த திரு என்ற அடையாளம் பொருந்தாது. இந்து சமயம் என்று சொன்னோன்னா, இந்து சமயம் அவரே சொல்லியிருக்கிறார், சரஸ்வதியே சொல்லியிருக்கிறார், ஐயையோ வெள்ளக்காரன் வந்தானோ நாங்க எல்லாம் பிழைச்சம், எங்களை இந்துக்கிறோம்னு சொல்லி போட, அதெல்லாம் பிழைச்சம் என்று சொல்லி அவர் அதே தெய்வத்தின் குரல்ல அவர் கருத்து பதிவு செய்திருக்கிறார். அப்ப அதனாலதான் அவைக்கு ஒரு மறுவாழ்வு வந்தது என்றது வந்துதான் அதனுடைய உண்மை. அதாவது மாயாவாதத்துக்கு வெள்ளக்காரன் வந்து வடிவம் கொடுத்துட்டான், இந்த பாணி உன்ன மாயாவாதத்தை வளர்த்துக்கொள் என்ற ஒரு கட்டத்தை ஏற்படுத்திட்டான் என்ற அடிப்படையில அது இந்து என்று சொல்லி கொண்டு வந்துட்டு, அது ஒரு மாய தோற்றம். இந்து என்று சொன்னால் அதுக்குள்ள எல்லாமே ஒரு குழப்பம், என்ன அதுக்குள்ள கடவுளை ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் மக்கள் புரிஞ்சு கொள்றார்கள் இல்லை. இப்ப சைவத்துல வந்து சைவம் மிகப்பெரிய சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம்.
அப்ப இந்த பெரிய சமயத்துல பல பிரிவுகள் இருக்கு. இப்ப இந்துன்னு சொல்லி போட்டு இந்த ஆதிசங்கரர் வகுத்த சைவம், சாத்தம், வைணவம், கௌமாரம், காலபத்திரம், சௌமிரமணிகள், இந்த ஆறையும் தான் அறு சமயங்கள் சொல்லி சொல்லுவீனம். இப்ப இதை தாண்டி இப்ப திருஞான சம்பந்தர் இல்லாம சொன்ன அறு சமயம் வந்து வேறு. அதை பற்றி மக்கள் பேசுறது இல்லை. இப்ப அறு சமயம் என்று சொன்னா ஏதோ இவர் வகுத்ததான், இதுதான் அறு சமயம், இந்த கொள்கைக்கு உள்ள ஆக்கள். இப்ப அது சமயத்துல உண்டா வந்து இப்ப சைவத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கித்தான் நாங்கள் வழிபாடுகள் செய்திருக்கிறோம். சைவர்கள் வழிபாடு செய்திருக்கிறோம். இப்ப இல்ல அம்மன் வழிபாடம் இருந்ததுதான், முருகர் வழிபாடம் தான், எல்லாமே இருந்ததுதான். ஆனால் இதை மாற்றி போட்டோம். அப்ப இந்த இதனுடைய தெளிவும் மக்களுக்கு ஒரு வழங்கப்படுத்த வேண்டியதான். உங்களுடைய நேரத்தை நான் மெனக்கெடுத்தல நீண்ட ஒரு உரையாடலாம் போயிடும் என்று நினைக்கிறேன். சுயானம நீங்கள் இதையும் ஒருக்க சுருக்கமா விளக்கி விட்டீங்க என்று சொன்னால் அதுவும் ஒரு சிறப்பான விளக்கம் தெளிவாக திருச்சிதம்பரம் என்னென்று சொன்னால், அதாவது முதலிலே இந்த அருசமயம் அப்படி என்பது எங்களுடைய பல திருமுறைகளிலே பல இடங்களிலே வருகின்றது. அருசமய பொருளோனை அப்படி என்றெல்லாம் வருகின்றது. அப்ப இந்த அருசமய பொருளாக விளங்குவன் அப்படி என்கின்ற கருத்திலும், அரசமயத்துக்கு தலைவன் என்கின்ற கருத்திலும் எங்களுடைய திருமுறைகளில் பல இடங்களிலே குறிப்புகள் வருகின்றன. எங்களுடைய நிகண்டு என்பது அகராதி. இந்த பழைய நிகண்டுகள், சேந்தன் திவாகரம் நிகண்டு, மற்றது சூடாமணி நிகண்டு முதலிய நிகண்டுகளிலே, இவை பழமையான நிகண்டுகள். அப்ப இந்த நிகண்டுகளிலே அகச்சமயங்கள் என்று சொல்லும் போது சைவத்துக்கு அகச்சமயங்கள் என்பவை காபாலிகம், காலாமுகம், வாமம், பைரவம் முதலிய சமயங்களைத்தான் சொல்கின்றது. பாசுபதம் முதலிய சமயங்களைத்தான் அகச்சமயம் என்றும், புறச்சமயங்களிலே இந்த ஏகான்மவாத மதம் முதலிய சமயங்கள், அதாவது வைணவம், ஏகான்மவாதம் என்கின்ற இந்த மாயாவாத மதம், சமணம், பௌத்தம் முதலிய சமயங்கள் அடங்கும். அப்ப இந்த நிகண்டுகள் தெளிவாக எங்களுடைய சமயங்கள் என்ன அப்படி என்கின்ற கருத்தை தந்திருக்கின்றன. அருசமயம் அப்படி என்கின்ற கருத்தை. அருசமயத்தால் அறியப்பட முடியாதவன் என்றால் இந்த புறச்சமயமாறால் அறியப்பட முடியாதவன் அப்படி என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் பிற்காலத்திலே ஏறத்தாழ 17ஆம் நூற்றாண்டிலே இலங்கை சைவநெறி கழகத்தினால் அழகிலா ஆடல் சைவத்தின் கதை அப்படி என்கின்ற நூல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சைவத்திருவி துலாஞ்சனர் மிக விரிவாக ஆராய்ந்து, அதாவது சைவத்தினுடைய வரலாற்றை விரிவாக ஆராய்ந்து எழுதின நூல் அந்த நூல். அதிலே இந்த சங்கராச்சாரியர் என்ற பெயரிலே இந்த சண்மதம் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தி, அதாவது அரசமயம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி இந்த கானாபத்தியம், கௌமாரம் இப்படியான இந்த பகுப்பு எக்காலத்தில் முதல் வந்தது என்பதை ஆராய்ந்து ஆதாரபூர்வமாக எழுதியிருக்கின்றார். அதன்படி 17ஆம் நூற்றாண்டிலே சிருங்கேரி சங்கர மடத்தினால் பல நூல்கள் பதிப்பிக்கப்படுகின்றன. சங்கர விஜயம் முதலிய நூல்கள் பதிப்பிக்கப்படுகின்றன. அந்த நூல்களிலேதான் முதலிலே ஆதிசங்கரர் 6 சமயங்களாக இந்திய சமயம், அதாவது இந்தியாவிலேயே விளங்குகின்ற சமயங்கள், பாரத கண்ட சமயங்களை எல்லாம் தொகுத்து பிரித்து வகுத்து எல்லாம் செய்தார் அப்படி என்ற கருத்து எழுதப்பட்டது. இப்போது எப்படி என்று சொன்னால், ஆதிசங்கரருடைய காலத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஏறத்தாழ இந்த 17ஆம் நூற்றாண்டிலே இந்த கதை அவர் மீது ஏற்றப்பட்டு எழுதப்படுகின்றது. ஏன் எழுதப்பட்டது என்று சொன்னால், பிரித்தானியர்களுக்கு இந்தியாவிலே விளங்கிய சமயங்கள், இதனுடைய தத்துவங்கள் இவற்றையெல்லாம் நிர்வாகம் செய்வதற்கு ஒரு தலைமை பீடம் தேவைப்பட்டது. ஒருவரோட கதைத்து அவர்களோடு பேசி அந்த நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு. எனவே இப்போது யார் தலைவர் அப்படி என்கின்ற ஒரு சிக்கல் வருகின்றது. இப்ப துவைத வைணவம் இருக்கின்றது. வைணவத்திலே பல பிரிவுகள் இருக்கின்றன. கௌடிய வைணவம், பிறகு ராமானுஜருடைய வைணவத்திலே தென்கலை வைணவம், வடகலை வைணவம், இப்படி பல பிரிவுகள் இருக்கின்றன. இனி எங்களுடைய சைவம் என்று எடுத்தால் அதிலே சித்தாந்த சைவம், பிறகு கர்நாடகத்திலே வீர சைவம், அதிலும் பல பிரிவுகள், லிங்காயுத சைவம் அப்படி என்றெல்லாம், மற்ற சிவாத்வைத சைவம், சிரௌத்த சைவம், இப்படி பல சமயம், சிவசமவாதம் முதலிய இப்படி பல சமயங்கள் அகச்சமயங்களாக உட்பிரிவுகளாக பல இருக்கின்றன. அடுத்ததாக இந்த ஏகாமவாத மதமும் இருக்கின்றது. ஏனைய சமண பௌத்தங்களும் இருக்கின்றன. இப்ப இவற்றை எல்லாவற்றையும் கையாள்வதற்கு ஒரு தலைமை மதம். அப்ப சமண பௌத்தத்தை அவர்கள் தனியாகத்தான் பார்த்தார்கள். எனவே இந்த சமயங்களை எப்படி கையாள்வது, யாரை கொண்டு கையாள்வது அப்படி என்று பார்த்தபோது, அந்த நிலையிலே இந்த சிருங்கேரி மடாதிபதிகள் என்ன செய்தார்கள் என்றால், தாங்கள் தான் இவை எல்லாவற்றுக்கும் தலைவர் அப்படி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெறுவதற்காக ஒரு போலியான கதையினை இப்படி எழுதினார்கள். அதாவது தங்களுடைய தலைவர் இந்த மதங்களை எல்லாம் அமைத்துக் கொண்டார், ஏற்படுத்தினார் அப்படி என்று.
இதில் நாங்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும். சைவம் வைணவம் அந்த ரெண்டையும் விட்டு அடுத்ததாக கௌமாரத்தை எடுப்போம். இப்ப கௌமாரம் என்பது ஒரு மதம் அப்படி என்று சொன்னால் அதற்கென்று ஒரு நூல் வேண்டும். இப்ப சைவத்துக்கு சிவாகமங்கள் இருக்கின்றது, வைணவத்துக்கு வைணவ ஆகமங்கள் இருக்கின்றது. இப்ப கௌமாரத்தினுடைய ஆகமம் அப்படி என்று ஒன்றுமே இல்லை. குமாரதந்திரம் அப்படி என்கின்ற ஆகமம் சைவத்தினுடைய உபாகமம், சிவபெருமானே சொன்னதாகத்தான் அந்த ஆகமம் வருகின்றது. அந்த ஆகமத்திலே சிவாச்சாரியார் தான் பூஜை செய்ய வேண்டும் என்று விதிக்கப்படுகின்றது. ஆக அது சைவத்தினுடைய உபாகமமாக சைவாகமமாக இருக்கின்ற ஒரு ஆகமம். முருகனுடைய கோயில்களை அமைப்பதற்குரிய விதிகளை கொண்டதாக இருக்கின்ற ஆகமம். கௌமாரம், கௌமாரன் என்கின்ற சொல் இருந்தது. அத கௌமாரன் என்றால் முருகன். ஆனால் கௌமாரம் மதம் என்கின்ற சொல் எந்த ஒரு நூல்களிலும் இல்லை. அப்ப நூலும் இல்லை முதலாவது. இரண்டாவது, அடியார் கூட்டம் இருக்க வேண்டும். இப்ப சைவத்துக்கு என்றால் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாச பெருமான், சமயகுரவர் என்று பின்னம். கௌமார மத வைணவர்களுக்கு ராமானுஜர், மத்வர் இப்படி என்றெல்லாம் இருக்கின்றார்கள். அதுபோல் அவர்களுடைய ஆழ்வார்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இப்ப சைவத்துக்கு இருப்பது போல் வைணவத்துக்கு இருப்பது போல் கௌமார மதத்தினுடையது என்று எடுத்தால் நாங்க முதலாவது எடுக்கலாம் நக்கீரரை. நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே சிவபெருமானுடைய மகனாகத்தான் முருகனை சொல்கின்றார். ஆக கௌமார மதம் என்கின்ற ஒன்றை சொல்லவில்லை. இரண்டாவது, அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய அருணகிரிநாத பெருமானை பார்க்கலாம். அருணகிரிநாத பெருமான் சைவ முதல் குருவாயே சமணர்களை தெருவோனே அப்படி என்கின்றார். அப்ப சைவ முதல் குருவாக சமணர்களை அளித்த திருஞான சம்பந்த பெருமான் என்று சொல்லி முருகப்பெருமானை பாடுகின்றார். அதாவது முருகப்பெருமானுடைய அபர சுப்பிரமணிய வடிவங்களில் ஒருவர் தான் திருஞான சம்பந்த பெருமான் அப்படி என்பது சைவ சித்தாந்த மரபு. அப்ப இந்த மரபை சொல்லி அருணகிரிநாத பெருமான் அருளி செய்கின்றார். அப்ப கௌமார முதல் குருவாய் என்றெல்லாம் படிக்கவில்லை, கௌமார மத்தனா காப்பாற்ற வந்தவன் என்றெல்லாம் படிக்கவில்லை. சைவ சமயத்தை காப்பாற்ற வந்ததே முருகனுடைய அபர சுப்பிரமணிய வடிவங்களில் ஒன்று அப்படி என்று அருளி செய்கின்றார் அருணகிரிநாத பெருமான். அடுத்ததாக கச்சியப்ப சிவாச்சாரியர், கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியர் எடுத்தால் அவர் கந்தபுராணத்தை அருளும் போது சிவகதி தனில் சேர்வர். இப்ப கந்தபுராணத்தினுடைய பலன் என்ன என்றால் சிவகதி தனில் சேர்வர் அப்படி என்று சொல்கின்றார். அப்ப அவர் கௌமார கதி என்றோ இப்ப சொல்வார்களே குகபதம் என்றோ அப்படி எல்லாம் இல்லை. சிவபதம், சிவபதம் அதாவது சிவகதியில் தான் சேர்வார்கள் அப்படி என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் செய்திருக்கின்றார். இனி உபய அருணகிரிநாத பெருமான் என்று சொல்கின்ற பாம்பன் சுவாமிகள், அவரும் முருகப்பெருமானை சைவ முதல் கடவுளாகத்தான் வழிபட்டார். அப்ப முருகப்பெருமானை வழிபட்டவர்கள் எல்லோருமே சைவத்தினுடைய பரதெய்வமாக முழுவதற் தெய்வமாக சிவபெருமானுடைய ஆறுமுக வடிவமாகத்தான் வழிபட்டார்கள். கந்தபுராணமும் அதனைத்தான் சொல்கின்றது. சிவபெருமானுடைய ஈசான தட்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத என்ற முகங்களோடு அதோமுகமும் சிவபெருமானுடைய கீழ் நோக்கின் அதோமுகம் சேர்ந்த ஆறுமுக வடிவம்தான் முருகப்பெருமான் என்று கந்தபுராணம் சொல்கின்றார். இப்ப கௌமார மதத்துக்கென்று அடியார் கூட்டமும் இல்லை, அதனை தனி மதமாக கொள்கின்ற அடியார் கூட்டமும் இல்லை. தமிழ்நாட்டிலே கௌமார மடாலயங்கள் என்று இருக்கின்றது. அது உண்மையிலேயே சைவ சித்தாந்த மடாலயங்கள். இந்த பிற்கால சொல் பிரிவத்தால் அதனை இன்று அவ்வாறு அறிகின்றார்கள், அவ்வளவுதான். அவர்களுடைய கொள்கை சைவ சித்தாந்தம், வழிபடு மரபு சைவ சித்தாந்தம், சைவ சமய மரபு. எனவே கௌமார மதம் என்கின்ற ஒரு மதம் இல்லை. அப்ப நூல் இல்லை, அடியார் கூட்டம் இல்லை, தத்துவம். சைவம் என்று எடுத்தால் சைவ சித்தாந்தம், அங்காளி சிவாத்வைதம், சிவசமவாதம் அப்படின்ற ஒவ்வொரு வகையான அது வீர சைவத்துக்குரிய கொள்கை, இப்படி ஒவ்வொரு கொள்கை இருக்கின்றது. இப்ப கௌமார மதத்தினுடைய கொள்கை என்ன? அப்படி கொள்கை இல்லை. அப்ப மதமே இல்லாமல் ஒரு பெயரை மட்டும் வைத்திருக்கின்றார்கள். அப்ப இது எதற்காக அப்படி என்பதை சைவர்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்தது கானபத்தியம் என்று எடுத்தால் நாங்கள் ஔவையார் எப்படி அருள்கின்றார்? சத்தத்தினுள்ளே சதாசிவன் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. அப்ப எங்களுடைய மரபிலே இப்ப கபில நாயனாரா இருக்கட்டும், 11ஆம் திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகளா இருக்கட்டும், எல்லோரும் பிள்ளையாரை சிவபெருமானுடைய மகனாகவும் சிவபெருமானுடைய பிரணவ வடிவாகவும் போற்றினார்களே ஒழிய சைவத்துக்கு வேறாக சிவபெருமானுக்கு வேறாக தனி முதல் கடவுளாக எவருமே கொள்ளவில்லை. ஆக கானபத்திய மதம் என்றெடுத்தாலும் கொள்கை இல்லை, நூல் இல்லை, அந்த சமய மரபென்றொன்று இல்லை. இப்படி இல்லாத பெயர்களை உருவாக்கி எதற்காக இப்படி செய்ய வேண்டும் அப்படி என்பதை சிந்தித்தாலே இது ஒரு தந்திரம் அப்படி என்று விளங்கும். என்று எந்த ஒரு நூலை எடுத்தாலும், இலங்கையிலே விற்பனையாகின்ற இந்து சமயம் என்ற எந்த ஒரு நூலை எடுத்தாலும் ஆதிசங்கரர் 6 மதத்தை ஸ்தாபித்தார். அதில் ஒன்று சைவம், கானபத்தியம், கௌமாரம்,
வைணவம் என்றெல்லாம் வரும். அப்ப ராமானுஜர் என்னத்தை செய்தார்? இப்ப ஆதிசங்கரர் தான் சைவத்தை வைணவத்தை எல்லாம் தாவித்தார் என்றால் ராமானுஜர் என்னத்தை செய்தார்? இப்ப ராமானுஜர் வைணவத்தை தாவிக்கவில்லையா? மத்தர் வைணவத்தை தாவிக்கவில்லையா? இது ஒரு இட்டுக்கட்டின பொய், அதாவது முழு பொய். ஏனென்றால் இப்ப உதாரணத்துக்கு ஒருபோதும் முகமது நபி கிறிஸ்தவத்தை தாவித்தார், இஸ்லாத்தை தாவித்தார், யூத மதத்தை தாவித்தார் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது முழு பொய் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்று இந்து மதம் அப்படி சொன்னால் ஒருபோதும் அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதனை நம்புவதற்கு அநியமாக இருக்கின்றனர் தான் உண்மை. சொல்லுங்க. உண்மை. அதுவும் பாருங்கள், அந்த தந்திரம் எப்படி என்றால் ஆதிசங்கரருடைய சுமார்த்த மாயாவாத ஏகான்மவாதத்தை கதைக்காமல் பேசாமல் மறைத்து கொண்டு அவர் இந்த 6 சமயங்களையும் செய்தார் என்று சொல்லி இந்த சுமார்த்த ஏகான்மவாத சங்கராச்சாரிய மதம்தான் இந்து மதம் என்றும் அதனுடைய உட்பிரிவுகள் தான் இவை எல்லாம் என்றும் அப்படி தந்திரமா என்று செய்து வைத்திருக்கின்றார்கள். ஆக இது ஒரு சைவத்துக்கு நிகழ்ந்திருக்கின்ற பெருங்கேடு. அதாவது ஒரு கிறிஸ்தவ சமயத்தை இஸ்லாம் சமயத்தின் உபபிரிவு என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு இருப்பார்களா? அல்லது கிறிஸ்தவத்தை இஸ்லாமிய சமயத்தின் அதாவது இஸ்லாமிய சமயத்தை கிறிஸ்தவ மதத்தின் உபபிரிவு அல்ல யூத சமயத்தின் உபபிரிவு என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆனால் சைவ சமயத்தை ஏகான்மவாத சங்கராச்சாரிய சுமார்த்த மதத்தின் உட்பிரிவுகளில் ஒன்று என்பதை சைவர்கள் ஏற்றி எழுதி கொண்டிருக்கிறார்கள். பல சைவ புலவர்கள் எழுதுகின்றார்கள், பல சைவ வித்துவான்கள் எழுதுகின்றார்கள். எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாமல் பல பல்கலைக்கழக நூல்கள், இந்து நாகரிகம் முதலிய நூல்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கின்றன. ஆக இது ஒரு பெருங்கேடு, ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லி உண்மையாக்கி இருக்கின்றார்கள். ஆக சைவர்களாகி நாங்கள் மீண்டும் ஆராய்ச்சி நோக்கில் இவற்றை ஆராய்ந்து வெளிப்படுத்த வேண்டும். சைவத்தின் கதை அழகிலாடல் நூலிலே, அழகிலாடல் சைவத்தின் கதை நூலிலே இது மிக தெளிவாக ஆதாரபூர்வமாக எந்த முதல் நூலில் முதல் எழுதப்பட்டது உட்பட தகவல்களோடு தரப்பட்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் வாசித்து தெளிய வேண்டும் அப்படி என்று கூறி சைவ சமூகத்துக்கு விண்ணப்பிப்பதோடு இந்த தெளிவினால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த இந்து மதம் என்கின்ற பெயரிலே வருகின்ற இந்த சுமார்த்த மதம் எங்களுடைய சைவ சமயத்துக்குள் உட்புகின்ற அந்த கலப்பில் இருந்து வெல்ல முடியும் அப்படி என்கின்ற அந்த கருத்தையும் முன்வைக்க விரும்பிக் கொள்கின்றோம். திருச்சிட்டம்பலம். நல்ல தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. அவர் நீங்கள் குறிப்பிட்ட நூல் இப்பவும் விற்பனையில் இருக்குதா? எடுக்கலாமா? சைவநதி கழகத்தால அந்த நூல் இருக்குதா? இலங்கையிலே பூவாலசிங்கம் புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாக கொழும்பில் இருக்கின்ற பூவாலசிங்கம் புத்தக சாலைகள் 2லும் பெற்றுக்கொள்ளலாம். வெள்ளவத்தையிலும் மற்றும் செட்டித்தெருவிலும் இந்த 2 இடங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். யாழ்ப்பாணத்தில் கிடைக்காவிட்டால் அவர்கள் சொன்னால் இங்கிருந்து கொழும்பில் இருந்து அனுப்பி வைப்பார்கள். கொழும்பில் இருக்கின்ற புத்தக சாலை அவர்களுக்கு யாழ்ப்பாண நல்லூரில் இருக்கின்ற பூவாலசிங்கம் புத்தக சாலைக்கு அனுப்பி வைப்பார்கள். அங்கும் பெற்றுக்கொள்ளலாம். மற்றது சைவம் போற்றுதும் நூலும் இதே மாதிரி அங்க இருக்கிறதா? சைவம் போற்றுதும் 2023ஆம் ஆண்டு சைவம் போற்றுதும் பதிப்பு நூல் நீங்கள் பூவாலசிங்க புத்தக சாலையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, ஏனென்றால் நீங்கள் இப்ப அதாவது சைவநெறி கழகத்தின் நூல்கள் என்னென்ன நூல்கள் வெளியிட்டதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு இந்த சைவம் போற்றுதும் நூல் 2023 சைவம் போற்றுதும் நூல் சுமார்த்த மதத்திற்கும் சைவ சமயத்திற்கான வேறுபாடுகளை தெளிவாக வரையறுத்து நாங்கள் ஒரு அட்டவணையாக கொடுத்து பிறகு அதற்குரிய விளக்கங்களும் தனித்தனியாக கொடுத்து தனித்தனி அட்டவணை தனித்தனி விளக்கங்கள் என்று கொடுத்து எழுதியிருக்கின்ற நூல். இதனை அதாவது விளக்கங்களை படிக்க கடினமானவர்களோடு அட்டவணையை படித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த நூல் சைவ உலகுக்கு பயன் தரும் என்று நம்புகின்றோம். தரமாக தெரிவித்துக் மேலும் சைவநெறி கழகத்தினுடைய பணி உண்மையிலேயே சிறப்படைய வேண்டும் என்றால் இப்பொழுது எங்களுடைய தாய்நாட்டிலே இளமணி திருநாட்டிலே இருக்கும் பல அமைப்புகள் சைவம் என்ற பெயரையை சொல்வதை காண கிடைக்கவில்லை. நான் நேராக சொல்லிவிடுகின்றேன். ஐயப்பர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மற்றும் சாய்பாபா வழிபாடும் இதுகளுக்கு இப்ப நான் ஐயப்ப வழிபாடு சில நேரம் சண்டைக்கு வரக்கூடும் என்னோட இந்த கருத்துக்கு. அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் சிவபரத்துவத்தை கையவிடக்கூடாது. அதுக்கு காரணத்தை நீங்கள் முதலே சொல்லிவிட்டீர்கள். ஆனபடியால் அவை தெளிவாக அதாவது ஔவையார் சொல்கின்றார், நீரில்லா நெற்றி பால். இது ஔவையார் தமிழ், எங்களுடைய தமிழிலே இருக்கின்ற ஔவையாருடைய பாடல், நீரில்லா நெற்றி பால்.
அதுபோல் உபநிடதமும் சொல்கின்றது, திருநீர் இல்லாத நெற்றி வெற்றி எல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படி என்று. இப்ப இன்று இந்த ஐயப்பனுடைய உருவங்கள் எல்லாம் திருநீர் இல்லை. அது முதலாவது ஒரு விடயம். அங்கு நாமம் தான் தரித்திருப்பார்கள். இரண்டாவது, நாமம் ராமானுஜர் அவர்களுடைய வழியினர் ஏற்றுக்கொண்டு பரப்பியது. அதுக்கு திருமாலுடைய பாதம் என்பதுதான் அந்த குறிப்பு. திருமாலுடைய பாதத்தை திருமாலுக்கே அணிவித்த கேடு அவர்களுடைய கேடு, அதில் எங்களுக்கு இல்லை. ஆனா எங்களுடைய நாயன்மார் எப்படி சொல்கின்றனர், நீட்டினை நிறைய பூசி நித்தல் 1000 பூக்கொண்டு ஏற்றுளி அப்படி என்று எங்களுடைய நாயன்மார் திருமாலை பாடுகின்றார்கள். இப்ப நீட்டினை நிறைய பூசி, அப்ப திருமால் திருநீரை நிறைய பூசி இருக்கின்றார் என்று நாயன்மார் சொல்கின்றார்கள். இப்ப நாயன்மார் வாக்கை சைவர்கள் பின்பற்றுவதா அல்ல ஏனைய மதத்தவர்களுடைய கருத்தை சைவ சமயத்தவர்கள் பின்பற்றுவதா அப்படி என்று பார்த்தால் நாயன்மாருடைய கருத்து. இதில் எந்த யாருக்குமே மாற்று கருத்து வராது. இரண்டாவது, ஒரு திருமால் கோயிலில் திருமால் விக்கிரகத்தை எடுத்து விட்டு ராமர் விக்கிரகத்தை வைப்பது ஏற்கக்கூடிய ஒன்றா இருக்குமா? இப்ப திருமாலுக்கு ராமர் பரிவாரமா இருக்கலாமே ஒழிய ராமருக்கு திருமால் பரிவாரமா இருக்கிறார். இப்ப பல கோயில்கள், அதாவது ஐயனாரையும் ஐயப்பனையும் போட்டு குழப்புகின்றார்கள். ஐயனார் கோயில்களிலே ஐயனாருடைய மூலஸ்தானத்தில் இருக்கின்ற பூரணை புஷ்களை உடனாய ஐயனாரை எடுத்துவிட்டு ஐயப்பனை கொண்டே வைக்கின்றார்கள். அது பெருந்தவறு. அடுத்தது, ஐயனார் என்றது இறை வடிவம், அதாவது சம்பு வடிவம், அருள் வடிவம். ஐயப்பன் என்று சபரிமலையிலே சொல்லப்படுகின்ற வழிபாட்டுக்குரியவர் பிறந்தார், மனித உடலோடு வாழ்ந்தார் என்கின்ற கருத்திலே இருப்பவர், அதாவது ராமர் கண்ணன் போல் வாழ்ந்தவர். எனவே இவர் உயிர் வர்க்கம். அப்ப ஐயனாருடைய சாரூப முக்தி பெற்ற உயிர் வர்க்கங்களில் ஒருவர் தான் ஐயப்பன் அப்படி என்று கொண்டு வழிபடுவதில் எந்த இடரும் இல்லை. ஆனால் அதனை எப்படி ஐயனாராகவே மாற்றுவது, ஐயனார் வழிபாட்டை ஒழித்துவிட்டு அந்த வழிபாட்டை முன்வைப்பதும் பெருந்தவறு. அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்னேன், சிவபெருமானே திருமாலாக வந்தால் அது சம்புபட்சம். இப்ப அந்த திருமால் சிவபெருமானே திருமாலாக இருக்கின்ற திருமாலும் ராமரும் ஒன்று என்று சொன்னால் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது ஒருபோதும் அது ஏற்க முடியாத ஒரு இடர் வந்துவிடும். அதாவது சிவாகமத்துக்கு முறை, தத்துவத்துக்கு முறை, எல்லாவற்றுக்கும் முறை. அதுபோல் ஐயனாரும் ஐயப்பனும் ஒன்று என்பது இந்த தத்துவ கட்டைத்தான் தரும். எனவே இந்த தெளிவோடு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சைவ மரபிலே நின்று வழிபட வேண்டும். அந்த மரபை விட்டு விட்டு என்னத்தை செய்தாலும் பலனில்லை. அது தெளிவாக இருக்க வேண்டும். எப்போது சிவபரத்துவத்தை கைவிட்டு ஒரு வழிபாட்டை பின்பற்றுகின்றோமோ அப்போதே பலனில்லை என்பதுதான் முடிவு. சிறப்பான முறையில நீங்கள் இந்த கருத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே மக்கள் இதனை தெளிவான முறையில் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். அத்துடன் இன்னும் ஒரு கேள்வி, நான் முடிச்சு கொள்ளுகிறேன் என்று சொல்லி நான் உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது பேசிக்கொண்டே இருக்கலாம் போல் பல விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். மக்களும் மகிழ்வார்கள் என நம்புகின்றேன். சிவபெருமானுடைய அருள் தான் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சங்கராச்சாரியார்கள், அதாவது இந்த சங்கராய் மடத்தை சார்ந்தவர்கள் இந்த வழிபாட்டுகளை சைவத்துக்குள் புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதான் உண்மை, புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கூட சொல்லியிருக்கிறீர்கள், ஆறுமோனாவலர் திருநூறு கூட வாங்கக்கூடாது எழுதியிருக்கிறார், அவர் வாங்கவும் இல்லை என்று சொல்லி ஒரு கதையும் இருக்கின்றது. அவர் கடந்த காலத்திலே ஒரு சிதம்பரத்தில் நினைக்கிறேன் சென்று வேண்டவில்லை என்று சொல்லியும் ஒரு கதை அறிந்திருக்கின்றேன். ஆக இவர்கள் இந்த புகுத்தலை எதற்காக புகுத்துகின்றார்கள்? அதாவது இந்த சங்கர மடத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சமயத்தை தாங்கள் தனிச்சு வழிபட்டுட்டு போட்டது, இருக்கிற சைவ கோயிலுக்கு போய் தாங்களும் கூற வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் கொண்டு ஒரு கொள்கை கொண்டு அந்த கொள்கையை மற்றவர்களிடம் திணித்து மற்றவர்களை ஏமாற்றி இவ்வாறு புகுத்துவதற்கு என்ன ஒரு காரணம், என்ன ஒரு உள் நோக்கம் இருக்கும் என நீங்கள் கருதுகின்றீர்கள்? அருமையான ஒரு கேள்வி. முதலில் நீங்கள் ஒரு கேள்வி, அதை காமாட்சி அம்மன் வழிபாடு கேட்டிருந்தீர்கள். அதிலும் பல விடைகள் சொல்லி இருக்கக்கூடியதாக திருவருள் கூடியிருந்தது. முதலிலே இவர்களுக்கு கோயில் வழிபாடு இல்லை. சுமார்த்தர்களுக்கு, சுமார்த்த ஏகான்மவாத சங்கராச்சாரிய மதத்தினர்களுக்கு கோயில் வழிபாடு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் கோயில் வழிபாட்டுக்கு உரியர் அல்ல. என்ற கோயில் வழிபாடு ஆகம வழிபாடு, சிவாகமங்களை ஏற்றவர்களுக்குரிய வழிபாடு. அந்த வகையிலே எங்களுடைய ஆகமம் இவர்களை கொடிமரம் தாண்டக்கூடாதுன்னு சொல்கின்றது. இப்ப சிவாலய கொடிமரத்தை தாண்டக்கூடாது. ஆனால் இன்று ராமேஸ்வரத்திலே அவர்கள் கருவறை வரைக்கும் சிருங்கேரி சங்கராச்சாரிய மடத்தினர் போகலாம். அடுத்த காஞ்சி சங்கராச்சாரியர்கள் சண்டை பிடித்து சிவலிங்கத்தை எல்லாம் உடைத்து போனார்கள் என்ற வரலாறும் இப்போது அண்மையிலே நடந்தது.
செய்தி நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். ஏனென்றால் அங்கு ராமேஸ்வரத்திலே இருக்கின்ற பூசை செய்கின்றவர்கள் சிருங்கேரி மடத்தினால் நியமிக்கப்பட்டு அவர்களுடைய சிருங்கேரி மடத்தவர்களை குருவாக கொள்கின்ற பிராமணர்களால் பூசை செய்யப்படுகின்றது. இது எல்லாமே தமிழ் மன்னர்களுடைய வீழ்ச்சியின் பின் நடந்த மாற்றங்கள். தமிழ் மன்னர்களுடைய வீழ்ச்சியின் பின் மராட்டிய மன்னர்கள், நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது தெலுங்கு ஸ்மார்த்த பிராமணர்களுக்கு கோயில் வழிபாடுகளையும், மராட்டிய பிராமணர்கள் அல்லது இந்த சிருங்கேரி வழி பிராமணர்கள் இவர்களுக்கெல்லாம் கோயில் பூசை முறைகளையும் பறித்து கொடுத்து விட்டார்கள் பல கோயில்களிலே. இப்படி ராமேஸ்வர கோயில் பூசையும் இந்த சிருங்கேரி சங்கராச்சாரிய மதத்தவர்களை குருவாக கொள்பவரிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர்கள் அங்கு தங்களுடைய முதன்மையை நிறுவிக்கொண்டு நிற்கின்றார்கள். எப்படி ஒரு சைவ கோயில்கள் பௌத்த கோயில்களாக இன்று சில இடங்களிலே நிர்வாகம் நடக்கின்றதோ இலங்கையிலே, அதுபோல இவையெல்லாம் சுமார் சைவ கோயில், அதாவது கட்டமைப்பில் சிவாகம கட்டமைப்பு கோயில், அங்கு சிவாகம பிரதிட்டை சிவாகம வழியிலேயே தான் அமைக்கப்பட்ட திருவுருவங்கள் எல்லாம் இருக்கின்றன. எங்களுடைய கல்வெட்டுக்கள் திருமுறைகள் யாவுமே சிவாகம கோயிலாக சைவ கோயிலாக கொண்டாடி இருக்கின்றது. இவர்களுக்கு கோயில் கட்டுமான விதிகளும் இல்லை, கட்டுமான வழிபாட்டு முறைகளும் இல்லை. எனவே இவர்கள் அந்த இடத்திற்கு அடாத்தாக வந்து நிற்கின்ற ஒருவர்கள். இந்த தெளிவோடு சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது சங்கராச்சாரியார் என்ன சொல்கின்றார் என்றால், அவருடைய சங்கர பாஷ்யத்திலே வேதத்தை சூத்திரர்கள் கேட்கக்கூடாது, வேதத்தை சூத்திரர்கள் சொல்லக்கூடாது. இது சங்கராச்சாரியார், ஆதி சங்கராச்சாரியார், அதாவது ஆதிசங்கரர் தாம் எழுதிய பிரம்மசூத்திர பாடியத்திலே, பிரம்மசூத்திரத்துக்கு தாம் எழுதிய பாஷ்யத்திலே தெளிவாக எழுதுகின்றார். சூத்திரர்கள் கேட்கக்கூடாது, சூத்திரர்கள் வேதத்தை சொல்லக்கூடாது. கேட்கும் சூத்திரர்கள், அதை சொல்லும் சூத்திரர்களுடைய காதிலே ஈயத்தை, கொதிக்கும் ஈயத்தை ஊற்ற வேண்டும். அந்த ஸ்மிருதி, வடமொழி ஸ்மிருதிகளிலே வேதத்தை சூத்திரர்கள் கேட்டால் அவர்களுடைய காதிலே கொதிக்கும் ஈயத்தை ஊற்ற வேண்டும் அப்படி என்கின்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த ஸ்மிருதி கருத்தை எடுத்து இங்கு வைத்து அதை தன்னுடைய இந்த கருத்துக்கு துணை செய்து எழுதுகின்றார். அதாவது இவரெல்லாம் சூத்திரரோ அவரெல்லாம் வேதத்தை கேட்கவோ சொல்லவோ கூடாது, அப்படி கேட்டால் சொன்னால் அவர்களுடைய காதிலே கொதிக்கும் ஈயத்தை கொண்டு வந்து ஊற்ற வேண்டும் அப்படின்னு ஆதி சங்கராச்சாரியார் எழுதுகின்றார். இப்போது அது மட்டுமல்ல, விவேக சூடாமணியிலே இது சங்கர பாஷ்யத்திலே, அதுபோல் சங்கர பாஷ்யத்திலும் சரி விவேக சூடாமணியிலும் சரி பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்கின்றார். அதாவது ஒருவன் பிராமண பிறவி, அதுவும் ஆண் பிராமணனாக, பெண் பிராமணருக்கு கூட இல்லை, பிராமண குலத்திலே பெண்ணாக பிறந்தவர்களுக்கு கூட இல்லை. சைவத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பால் எந்த பேதமும் இல்லை, அது முதலாவது முடிவு. ஆனால் நான் சுமார்த்த வழியிலே சொல்கின்றேன். சுமார்த்த மதத்தவர்களுடைய கொள்கைப்படி பிறப்பால் பிராமணனாக பிறந்தாலும் அவன் ஆணாக இருந்தால் மட்டும்தான் ஞானம் அடைவான், பெண்ணாக இருந்தால் ஞானம் பெறாது. இதுதான் அவர்களுடைய கொள்கை. ஆனால் சைவத்திலே முள்ளிச்செடியும் முத்தி பெற்றது, ஞானம் பெற்று முத்தி பெற்றது. அதுபோல் சைவத்திலே அது உமாபதி சிவாச்சாரியர் கொடுக்கின்றார், முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்தார். அதுபோல் யானை சிவருமானை வழிபட்டு முத்தி பெற்றது, சிலந்தி வழிபட்டு பேறு பெற்றது, எறும்பு வழிபட்டு பேறு பெற்றது, அன்னம் வழிபட்டு பேறு பெற்றது. இப்படி எத்தனையோ விலங்கினங்களே வழிபட்டு பேறு பெற்றன. மற்ற காரைக்கால் அம்மையார், மங்கையற்கரசியார், சொல்லுங்கள், சைவர்கள் காரைக்கால் அம்மையாரை வழிபடுகின்ற சைவர்கள், மங்கையற்கரசியாரை போற்றுகின்ற சைவர்கள், தலையிலே சுமந்து போற்ற வேண்டிய சைவர்கள் ஆதி சங்கராச்சாரியாருக்கு கோயிலிலே சிலை வைத்தால் எப்படிப்பட்ட ஒரு கேடு வரும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்ப இன்று இவர்கள் என்னென்றால் இந்த தங்களுடைய கொள்கை, அதாவது ஸ்மார்த்த மதத்தினுடைய கொள்கையை எப்படி சைவத்துக்குள் பூத்த முடியும், எப்படி பரப்ப செய்ய முடியும் என்பதற்கு இதனை ஒரு கருவியாக கொள்கின்றார்கள். அப்ப விவேக சூடாமணியிலும் ஒரு ஆணாக பிறக்க வேண்டும், அதாவது பிராமண ஆணாக பிறக்க வேண்டும், அப்படி பிறந்தால்தான் ஞானம் பெறும் அப்படி என்கின்ற செய்தியை ஆதிசங்கரர் மிக தெளிவாக சொல்கின்றார். இதனால் தான் விவேகானந்தர், இந்த மத கொள்கையை பற்றின விவேகானந்தர் அதிலிருந்து ஒரு புரட்சி செய்து, அதாவது ஆதிசங்கரருடைய இந்த கொள்கையெல்லாம் பிற்போக்குவாதம் அப்படி என்றும், உத்தருக்கு இருக்கிற அந்த அன்புள்ளம் ஆதிசங்கரரிடம் இல்லை என்றும் விவேகானந்தரே சொல்லிவிட்டார். வேறு யார்? அவர்களுடைய சமயத்தை சீர்திருத்த வந்த விவேகானந்தரே அவர்களுடைய சமய ஸ்தாபகராகிய ஆதிசங்கரரை அன்பில்லாதவர் என்று சொல்லிவிட்டார். அப்ப அன்பே சிவம் என்ற திருமந்திரத்தை பின்பற்றுகிற நாங்கள்
அன்பே இல்லாத ஆதிசங்கரருக்கு கோயிலில் சிலை வைப்பது இப்படிப்பட்ட ஒரு கேடு என்பதை நீங்கள் நினைவில் அதாவது உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். எங்களுடைய சைவர்களுடைய சிந்தனைக்கே இதனை விட்டு விடுகின்றேன். அடுத்ததாக ஒன்றை சிந்திக்க வேண்டும். அதாவது திருமூலர் கூடு விட்டு கூடு சென்று இடையினுடைய உடலுக்கு சென்று விடுகின்றார். எதற்காக சென்றார்? அந்த மாடுகள் பரிதவித்து நிற்கின்றது. இடையன் இறந்து விட்டான், மாடுகள் பரிதவித்து நிற்கின்றன. எனவே அவற்றையெல்லாம் கொண்டு சென்று விட வேண்டும் என்று திருமூலர் என்ன செய்கின்றார்? தமது உடலை பத்திரமாக வைத்துவிட்டு கூடு விட்டு கூடு சென்று இடையனுடைய உடலுக்குள்ளே சென்று, அந்த மூலன் என்கின்ற இடையனுடைய உடலுக்குள்ளே சென்று அந்த மாடுகளை, பசு மாடுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஊருக்கு கொண்டு வந்து விட்டு விடுகின்றார். அப்போது அந்த அவருடைய மனைவி, மூலனுடைய மனைவி அவரை அணைக்க சென்ற போது இவர் விலத்தி சென்று விடுகின்றார். ஏன்? அந்த உடல்தான் அந்த மனைவிக்கு சொந்தம். உயிர் திருமூலருடைய உயிர், அதாவது எங்களுடைய நந்தி பரம்பரையில் வந்தவருடைய உயிர். எனவே அவர் அதிலிருந்து விலத்தி சென்று விடுகின்றார். இது சைவ மரபு. அதாவது பிறன் மனையை ஒருபோதும் சிந்திக்க கூடாது. சரி, ஆதிசங்கரருடைய சமயத்தில் அவர்களுடைய சமய நூல்களில் சொல்லப்பட்டிருக்க கதையை சொல்கின்றது. சங்கர விஜயம் அப்படி என்கின்ற அவர்களுடைய சமய நூல் என்ன சொல்கின்றது என்றால், ஆதிசங்கரர் சரசவாணி என்பவரோடு வாதம் செய்ய வேண்டிய ஒரு நிலை வருகின்றது. அவர், அந்த சரசவாணி என்பவள் ஒரு பெண், மண்டன மிஸ்டர் அப்படி என்கின்ற ஒருவரோடு வாதம் செய்யும் போது அவருடைய மனைவியை வென்றால்தான் அவரையும் வென்றதாகும் என்கின்ற ஒரு நிலை வர அவருடைய மனைவியாகிய சரசவாணியோடு வாதம் செய்ய வேண்டிய நிலை வருகின்றது. அப்போது வாதம் செய்யும் போது சரசவாணி காமத்தை பற்றி, 64 கிளைகளில் ஒன்றாகிய காமக்கிளையை பற்றி வாதத்துக்கு தலைப்பாக எடுக்கின்றாள். இப்போது இவரோ ஒரு சன்னியாசி, இவருக்கு தெரியாது. எனவே இவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு அரசனுடைய உடலுக்குள் கூடு விட்டு கூடு செல்கின்றார். அரசனுடைய உடலுக்குள் கூடு விட்டு கூடு சென்று அரசனுடைய பத்தினிகளோடு அந்த இன்பத்தை அனுபவித்து அதில் தேர்ச்சி பெற்று அதன் பிறகு சரசவாணியிடம் வந்து வாதம் செய்து வெல்லுகின்றார். இது அவர்களுடைய சமய நூல். அவர்களுடைய வேறு சமய நூல் அல்ல. இப்ப சைவ சமயத்தை பற்றி, சைவ சமய நாயனார்களை பற்றி அல்லது சைவ சமயத்தினுடைய கொள்கைகளை பற்றி பிற சமய நூல்களில் ஏதேனும் பிழையாக சொல்வார்கள். அது மாதிரி ஏனைய சமயங்களில் இப்படி எல்லாம் நடக்கும். ஆனால் நான் என்ன சொல்கின்றனால், இது அவர்கள் சமயத்தின் சங்கர விஜயம் என்கின்ற நூல், அவர்களுடைய சமயத்தவர்களால் வெளியிடப்பட்ட நூல். என்ன சொல்கின்றது என்றால், அவர்களுடைய குரு இப்படி செய்தார், அதை பெருமையாக சொல்கின்றார். பாருங்கள், இந்த ஸ்மிருதிகளிலே ஒரு கருத்து இருக்கின்றது. ஒரு பிராமணர் யாரோடும் கூடலாம். அதாவது என்ன, சத்திரிய பெண்ணாயினும் வைசிய பெண்ணாயினும் சூத்திர பெண்ணாயினும் பிராமணனுக்கு அவர்களை கொள்ள முடியும் தேவைக்கேற்ப, அப்படி என்ற கருத்து மனுஸ்மிருதி முதலிய ஸ்மிருதிகளில் இருக்கின்றது. இதனால் தான் அவர்களுக்கு இது உரைக்கவில்லை. அதாவது இது ஒரு தவறு என்று அவர்களுக்கு தோன்றவில்லை. அந்த ஸ்மிருதி வழியிலே, ஸ்மிருதி கேடுகளிலே உழன்று இவர்களுக்கு இது ஒரு பிறன்மனையை நோக்குவது ஒரு பாவம் என்கின்ற ஒரு அந்த கருத்தே வரவில்லை அவர்களிடம். அப்படி ஒரு கருத்து வந்திருந்தால் இப்படி ஒரு கதையை எழுதி இருக்க மாட்டார்கள். இது நடந்ததா இல்லையா என்பதை விட, இந்த ஆதிசங்கரரை பற்றி எழுதினதெல்லாம் முழு பொய், ஏராளமான பொய்க்கதைகள் இருக்கின்றன. அவர் அதை செய்தார், இதை செய்தார், அதை பாடினதும் இத்தனை இது கொட்டியது, அதை இதை பாடினதும் அந்த தேவி வந்தார் என்றெல்லாம் பிற்கால கதை, ஒரு 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கதைகள். மூலக்கதைகள் எதுவும் இல்லை. ஆனால் அவர்களே எந்தவித கூச்சமும் இல்லாமல் இப்படி ஒரு கதையை எழுதி கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய மதத்திலே இருக்கின்ற அந்த அடிப்படையிலே இருக்கின்ற கோளாறு தான் அதற்கு காரணம். இதனை எங்களுடைய சைவ சண்டமாரதம் சூளை சோமசுந்தர நாயக்கருடைய காலத்திலே இப்படித்தான் என்ன மதங்கள், எங்களுடைய நாயன்மார்களோடு அவர்களை ஆதிசங்கரர் சிலை வைக்கின்றார்கள் அல்லவா, அதுபோல் திருமூலரோடு ஆதிசங்கரரை இணை வைத்து ஒரு கட்டுரை எழுதி விட்டார்கள். இருவருக்கும் கூடு விட்டு கூடு வாய்கின்ற திறன் இருந்தது அப்படி என்று. உடனே சூளை சோமசுந்தர நாயக்கர் கடும் கோபம் கொண்டு எப்படி கண்டனம் வைக்கின்றார் என்றால், அதாவது பிறன்மனையை நோக்காத அந்த வீரத்தையுடைய திருமூலரோடு ஒருவர் ஒரு பெண்ணை வெல்ல வேண்டும், பெண்ணிடம் தோற்றுவிட்டால் அது கூடாது, அது தாழ்வு என்று நினைத்து ஒரு பெண்ணை வெல்வதற்காக அறத்தையெல்லாம் கைவிட்டு இன்னொருவனுடைய உடலுக்குள் சென்று அந்த மனைவிமாருக்கே தெரியாமல் அவர்களோடு கூடி இன்பம் அனுபவித்து அதிலே தேர்ச்சி பெற்று அதன் பின் வாதம் செய்து வென்றார் என்று சொல்லப்படுகின்ற ஆதிசங்கரரை எப்படி சமன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளால் கண்டிக்கின்றார். அப்ப இது சைவர்கள் மிக தெளிவா இருக்க வேண்டும். ஆதிசங்கரர் என்கின்றவருடைய வரலாறு என்று சொல்லப்படுவனவற்றிலேயே சைவத்துக்கு
எந்த வகையிலும் இம்மியளவும் ஏற்புடைய வரலாறுகள் எதுவுமே இல்லை. ஆக மற்றது வேதத்தை சொல்லக்கூடாது என்று, அதாவது சூத்திரர்கள் சொல்லக்கூடாது என்ற கொள்கை ஆதிசங்கரர் கொள்கை. அதனை விவேகானந்தர் கண்டித்தார், அது வேறு விடயம். ஆனால் எங்களுடைய திருஞான சம்பந்தர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், ஏரிசையும் வடகாலின் கீழிருந்தங்கு ஈரிருவருக்கு இறங்கி நின்று நேரிய நான்மறை பொருள் உரைத்தொழி சேர் நெறி அளித்தோன் என்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்றோதும் மோசை கேட்டு வேரிமலி பொழில்கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் இழலையாமே அப்படின்றார். அதாவது கிள்ளை வேதங்கள் பொருள் சொல்லும் இழலையாமே, அதாவது கிளிகள் வேதத்தினுடைய பொருளையே சொல்கின்றது. அப்ப பாருங்கள், சூத்திரர் பொருள் வேதத்தை கேட்கக்கூடாது, ஓதக்கூடாது என்று ஆதிசங்கரர் சொல்ல, தென்னாட்டிலே தமிழர்களுடைய கோயில்களிலே கிளிகள் கூட வேதத்துக்கு பொருள் சொல்கின்ற நிலையில் இருக்கின்றன. அப்ப இரண்டாவது எங்களுடைய சமய குரவர், சந்தான குரவர் அருணந்தி சிவாச்சாரியர் என்ன சொல்கின்றார் சொன்னால், முடிவின்றி வேதியர்கள் முதல் வந்த மூவர்களும் மொழியின் சொல் ஆரியமெனில் கடிவின்றியே கணிதர் அவர் கண்ட வாருவது என் அப்படி என்கின்றார். அப்ப அதாவது வேதியர்கள் மட்டும்தான் வேதம் சொல்லலாம் என்று சொன்னால், அதாவது இந்த பிராமணர்கள் மட்டும்தான் வேதம் சொல்லலாம் என்றால், வேதத்தின் அங்கமாகிய சோதிடத்தை எல்லோரும் சொல்கின்றார்களே, அது எப்படி, அது எவ்வாறு பொருந்தும்? எனவே வேதத்தை அனைவரும் சொல்லலாம் அப்படி என்று அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் சொல்கின்றார். சைவத்திலே பிறப்பு வழி பேதம் இல்லை, அது முதலாவது. இந்த சத்திரிய சூத்திரர் வைசியர் இது எல்லாமே ஒரு கற்பனை வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற உலக வேதங்கள். ஒருவர் சமய தீட்சை எடுத்தாரோ அவருக்கு இந்த பேதங்களை கற்பிக்கவே கூடாது, இந்த பேதங்களை கற்பிக்கவே கூடாது. கற்பித்தால் நரகம்தான் கிட்டும் என்று சைவ நூல்கள் சொல்கின்றன. ஏனென்றால் எப்போது சமய தீட்சை எடுத்தாரோ அவர் சைவ சமயி, எப்போது விசேட தீட்சை எடுத்தாரோ அப்போது அவர் சிவபுத்திரன். சிவபுத்திரனுக்கு இந்த என்ன உலக சேட்டைகளால் வருகின்ற உலகத்தவர்கள் கற்பித்திருக்கின்ற இந்த போலியான பிம்பங்கள் வராது. அப்படி சூட்டுவது பெரும்பாவம். எனவே சைவர்களுக்கு இந்த ஆதிசங்கருடைய கோட்பாடு எள்ளளவும் பொருந்தாது என்பதை எங்களுடைய திருஞான சம்பந்த பெருமான், எங்களுடைய அருணந்தி சிவாச்சாரிய பெருமான் காட்டியிருக்கின்றார். இப்ப திருஞான சம்பந்தரை வழிபட்டு கொண்டு அருணந்தி சிவாச்சாரிய பெருமானை சந்தான குருவர் என்று வழிபட்டு கொண்டு இவற்றுக்கு மாறாக கருத்து வைத்திருக்கின்ற ஆதிசங்கரையும் கொண்டாடினால் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படி என்பதை நாங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். திருச்சி தம்பரம். அப்ப இது எதற்காக என்றால், இவர்கள் ஆதிசங்கரை எல்லாம் எங்களிடம் கொண்டு புகுத்துவது எதற்காக என்றால், இப்போது திருஞான சம்பந்தர் பிறந்த வீடு என்ற வீட்டை கூட இப்போது அபகரித்து அவர்கள் தான் நடத்துகின்றார்கள். அது உண்மையிலேயே சைவ ஆதீனத்திடம் இருந்தது. ஆனால் எங்களுடைய ஆதீனங்கள் எந்த தூர நோக்கம் இல்லாமல் அவர்கள் கேட்டார்களாம், புனரமைக்கிறார்களாம், எனவே கொடுத்தோமாம் என்று கொடுத்து விட்டு ஏமாந்து போய் நிற்கின்றார்கள். இப்படி எங்களுடைய இடங்களை மற்ற திருமுறைகள், எங்களுடைய திருமுறைகளை கற்பிக்கின்றோம், எங்களுடைய சிவாகமங்களை கற்பிக்கின்றோம், எங்களுடைய ஓதுவார்களுக்கு நன்கொடை கொடுக்கின்றோம். மாதாந்த நன்கொடை, அதாவது அதன் ஊடாக தங்களுடைய மதத்தை பரப்புவதற்கு. அப்ப பிரிதொரு மதத்தவர் ஆகம கோயில் ஊத்துவது. சிற்பமானந்தர் எழுதியிருக்கின்றார், அவர்களுடைய மதத்தவர் அந்த திருவாசகத்திலே உரையிலே மாணிக்க வாசகருக்கு பூரண அறிவில்லை என்று எழுதியிருக்கின்றார். இப்ப அந்த திருவாசக புத்தகத்தை வைத்துதான் மாணிக்க வாசகருக்கு குரு பூசையை நடத்துகின்றார்கள் எங்களுடைய பல சைவர்கள். அப்ப புத்தகத்துக்குள் உள்ளே என்ன இருக்கு என்பதை படிக்காமல், புத்தகத்திலே மாணிக்க வாசகருக்கு பூர்ண அறிவில்லை என்று எழுதியிருப்பதை ஆராயாமல் அந்த புத்தகத்தை வைத்து முற்றோதல் செய்து அந்த புத்தகத்துக்கே தீபம் காட்டி மாணிக்க வாசகரை வழிபடுகின்ற ஒரு இடர்நிலை எங்களுடைய இருக்கின்றது. இப்ப ராமகிருஷ்ண மிஷன் அந்த புத்தகத்தை இலங்கையில விற்று கொண்டிருக்கின்றார்கள். இப்ப ஒரு இயேசுநாதரை பிழை என்று சொல்லி ஒரு நூலை எழுதிவிட்டு கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்திலே விற்க முடியாது ஒரு நூலை. முகமது நபியை பற்றி பிழையாக சொல்லிவிட்டு ஒரு நூலை அவர்களிடம் விற்க முடியாது. ஆனால் எங்களுடைய சமய குரவர் என்று சொல்லப்படுகின்ற மாணிக்க வாசக பெருமானி திருவாசகத்தை சொல்ல சொல்ல சிவபெருமானே எழுதினார் என்று சொல்லுகின்ற சைவம் அந்த மாணிக்க வாசக பெருமானை பூரண அறிவில்லாதவர், பூரண ஞானம் இல்லாதவர் என்று சிற்பவானந்தர் எழுதுகின்றார். அந்த நூலை எந்த சிக்கலும் இல்லாமல் அச்சேற்றி ராமகிருஷ்ண மிஷன் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. அந்த ராமகிருஷ்ண மட தபோவனத்தால் அச்சேற்றப்பட்டு ராமகிருஷ்ண மடத்திலே விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனை சைவர்களே வாங்கி வாங்கி படித்துக் கொண்டும் எந்த சிக்கலும் இல்லாமல் சில சைவ சித்தாந்த பாடத்திட்டத்தில் அது ஒரு துணை நூலாக படிப்பிக்கின்ற நூலாக கூட சேர்த்திருக்கின்றார்களாம். இப்படிப்பட்ட ஒரு இடர் எங்களுடைய சமயத்திற்கு
ஏற்படுகின்றது. இது ஏனென்றால் இப்ப இந்த சிலைகளை கொண்டு வந்து வைப்பது அவர்களுடைய சமயத்தை புகுத்துவதற்கும் அவர்களுடைய கொள்கைகளை புகுத்துவதற்கும் எங்களை அவர்கள் சமயத்தவர்களாக மெதுவாக மாற்றுவதற்கும். அப்ப இறுதியில் சைவம் என்ற சொல்லியிருக்காது, நாங்கள் சிவருமானை கும்பிடுவோம், ஆனா தத்துவ ரீதியிலே சுமார்த்த மதத்தவர்களாக இந்துக்கள் என்ற பெயரிலே நிற்போம். ஆக இதுதான் நடக்கப் போகின்றது. எனவே சைவர்கள் விழித்துக் கொண்டு ஆதிசங்கரர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருந்தால் அவற்றையெல்லாம் நீக்கி திருப்பி அதற்குரிய புனித யாகங்கள் செய்து, அதாவது சிவாக்னி எல்லாம் வளர்த்தி ஆலயத்தை புனிதப்படுத்தி அதற்குரிய புனிதத்தை செய்ய வேண்டும். அதுபோல் ஆதிசங்கரரை எவரேனும் தவறாக குரு என்று நினைத்திரு கொண்டு சிவாச்சாரியாராக இருந்தால் இன்றே அதனை ஒழித்து எங்களுடைய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் ஆகிய சிவபெருமானே எங்களுடைய குரு என்று உணர்ந்து அவர் வழியான சந்தான குரு பரம்பரை இவற்றை உணர்ந்து அவர்களையே குருவாக கொண்டு வாழுதல் வேண்டும். அதுதான் சைவத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய, நாங்கள் சைவ மக்கள், சிவாச்சாரியார்கள் சைவ மக்கள் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரே கடன். அதனை விடுத்தால் சிவபாதகம், சிவத்துரோகம், அது போன்ற ஒரு பெருந்துரோகத்துக்கு வினை அதாவது அதனால் விளையக்கூடிய கேடு எங்களுடைய இனமே ஒளிந்து போகும். எனவே தயவு செய்து எங்களுடைய இனம் சிறக்க வேண்டும் என்றால் இந்த சிவபரத்துவத்தை எல்லாம் காக்கின்ற மரபுக்குள் சைவர்கள் வர வேண்டும் என்று வேண்டி திருச்சிட்டம்பலம். சிறப்பண்ணா, நான் பல விடயங்கள் தெளிவுபடுத்துகிறீர்கள். இது எல்லோரும் இதன் மூலம் புரிஞ்சிருப்பினும் சங்கராச்சாரியார் ஜெகத்குரு என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சைவ சமய குருமார்களும் அவர் திருநூரோடு இருக்கிறார் என்று சொல்ற ஆக்களும், நீங்கள் இதை சொல்லிக் கொண்டிருந்தா சங்கராச்சாரியரை பற்றி கதைக்கிறீங்க, அவனவன் கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமத்துக்கும் மாற்றி கொண்டு போறான்னு சொல்ற ஆக்களும், இவர்கள் எல்லோருக்கும் இந்த காணொலியை பார்வையிட்டால் ஒரு தெளிவாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த காணொலி இந்த பொதுவாக இந்த கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாத்துக்கு மாற்றுகின்றார்கள் சொல்கின்றார்கள் அல்லவா, இந்த மாறுகின்றவர்கள் யார் என்று பாருங்கள். அதாவது ஒரு சிக்கல் ஒரு துன்பம் பெறும்போது பிள்ளையார் கோயிலிலே போய் வேண்டுதல் வைப்பார்கள். பிறகு அப்படியே கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவார்கள் பின்னேரம். பிறகு அங்கே ஏதேனும் வேண்டுதல் நடந்தவுடன் அதற்கு மாறுவார்கள். இப்படியான நடக்கும். அல்லது அதை ரெண்டையும் வழிபட்டு கொண்டிருப்பார்கள். பிறகு ஒரு பொருளாதார பிரச்சனை வரும்போது அவர்கள் உதவி செய்கின்றார்கள் என்பதனால் மாறுவார்கள். இப்போது அவர்கள் இந்த ரெண்டையும் வழிபாடு செய்வதற்கு என்ன தத்துவம் உதவி செய்கின்றது? எல்லாம் ஒன்று. இந்த எல்லாம் ஒன்று என்ற தத்துவம் யாருடைய தத்துவம்? சுமார்த்த மதத்தினுடைய தத்துவம். அப்ப சுமார்த்த மத ஏகான்மவாத மதம் எப்போது சைவத்துக்குள் வந்ததோ அப்போதுதான் சைவர்கள் தத்துவ ரீதியிலே கற்பில்லாதவராக, நலிந்தவர்களாக, அதாவது எந்த சமயத்தையும் பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். இரண்டாவது, இந்த மதங்கள், அதாவது ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கோ இஸ்லாம் மதத்துக்கோ மாறுகின்றவர்கள், ஏழை இஸ்லாமியரை சைவராக மாற்றுவது கடினம், ஒரு ஏழை கிறிஸ்தவரை சைவமாக மாற்றுவது கடினம். பொருளை கொடுத்தாலோ பண்டத்தை கொடுத்தாலோ அவர்கள் மாற மாட்டார்கள். ஆனால் சைவர்கள் மாறுகின்றார்கள் என்றால் சைவர்களிடம் உரைப்பு இல்லை, சமயத்தில் உரைப்பு இல்லை. எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று, எல்லாம் ஒன்று. இப்ப இந்த எல்லாம் ஒன்று என்பது எங்களுடைய மத கொள்கை இல்லை. அது என்ன, உயிர்கள் என்ற எதுவுமே இல்லை என்று, பிரம்மமே உண்டு என்ற இந்த சங்கராத்வைத கொள்கை. சைவத்தினுடைய கொள்கை அது அல்ல. சைவம் எல்லாம் ஒன்று என்று சொல்லாது. உயிர்கள் எல்லாம், அதாவது என்ன, அதாவது உயிர்கள் எல்லாம் பசு என்கின்ற குலத்தை சார்ந்தது, ஒரு குலத்தை சார்ந்தது. எல்லோருமே பசுக்கள். இறைவன் பதி என்கின்ற ஒரே ஒரு தலைவன். அப்ப ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவனே தேவன் அப்படி என்பது சிவனே தேவன் என்கின்ற முடிவினுடையது. ஆக ஒன்றே குலம் என்பது உயிர்கள் யாவுமே பசுக்கள் என்கின்ற குலத்தை சார்ந்த. இந்த தெளிவோடு சைவர்கள் இருந்தால் மதம் மாறப்போவதில்லை. இடர் களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரின்னறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத் தெரியாடு மெம்மனார்க்கு அன்பராது என் நெஞ்சவர்க்கு. இது காரைக்கால் அம்மையார் அருளியது. என்னுடைய இடரக்களை காட்டியும் எனக்குரிய துன்பத்தை போக்காட்டியும் எனக்கு நல்ல வழியை காட்டி தராட்டியும் நீதான் என்னுடைய கடவுள், உண்மையில வச்சிருக்கிற அன்பு ஒருபோதும் குறையாது அப்படின்னு காரைக்கால் அம்மையார் சொல்கின்றார். இதுதான் சைவ சமயம். இந்த சமயத்தால் மட்டும்தான் அதாவது இந்த ஒரு உரைப்பு நெறியை உருவாக்க முடியும். இப்ப இந்த சமயத்தில் நிற்பவர் ஒருபோதும் மதம் மாற மாட்டார்கள். இப்ப நாவலர் பெருமானுடைய காலத்திலே பலர் மீண்டும் சைவத்துக்கு வந்தார்கள், ஓடி ஓடி வந்தார்கள், திரண்டு வந்தார்கள். நாங்கள் எங்களுடைய தமிழ் இலக்கியத்திலே கொண்டாடுகின்ற ஏடுகளை எல்லாம் திரட்டினார், ஏடுகளை எல்லாம் பதிப்பித்து நூலாக்கினார் என்கின்ற சீவை தாமோதரம் பிள்ளை என்பவர் கிறிஸ்தவ மதத்திலே இருந்தவர். அவர் சைவத்துக்கு வந்தார். எதனால் வந்தார்? நாவலர் பெருமானால் வந்தார். இப்ப நாவலர் பெருமானுடைய அந்த சைவ உரைப்பினால்
யாழ்ப்பாணமே சைவம் சமயமாக மாறியது. பிரித்தானியர்களுடைய அல்லது அதற்கு முற்பட்டவர்கள் ஒல்லாந்தர் போர்த்துகேயர் ஒல்லாந்தர்களுடைய அந்த சனத்தொகை கணிப்பீடுகளிலே சைவர்களுடைய எண்ணிக்கை குறைவு. ஆனால் இன்று சைவர்கள் யாழ்ப்பாணத்திலே பெரும்பான்மையினராக இருக்கின்றார்கள். எதனால்? நாவலருடைய உரைப்பு நெறியினால். சுமார்த்த மதம் பிற மதத்தவர்களை தம்மதத்துக்கு கொண்டு வந்தது என்று எந்த சரித்திரமும் இல்லை. ஏனென்றால் பிராமணராகாமல் ஒருவருக்கு முக்தி இல்லை என்று சொல்கின்ற மதம். அந்த மதத்துக்கு ஒருவரும் சேரப்போவதும் இல்லை. ஆக ஒருவர் பிற மதத்திலிருந்து இந்திய மதங்களை சாருவார் என்றால் அவர் சைவத்தையே தான் வந்து சார முடியும். ஏனென்றால் சைவத்தால் மட்டும்தான் அந்த ஏனைய சமயங்களில் குறை நிறைகளை எல்லாம் எடுத்து காட்டி அவற்றையெல்லாம் தன்னுள்ளடக்கி பெருஞ்சமயமாக தனிப்பெருஞ்சமயமாக நிற்கும் சமயம். இப்ப அந்த சைவ சமயத்தை தாவிக்காமல் விட்டால் நிச்சயம் எல்லோரும் மதம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. என்னென்றால் இப்ப இந்தியால ஒரு சூழல் வந்துட்டுது. கொல்கத்தால வச்சு வில்லியம் ஜோன்ஸ் இந்து என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டார், ஒன்றுபடுத்தினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இலங்கையில் இருக்கிற நாங்கள், இலங்கையை சார்ந்தவர்கள், இலங்கையை சேர்ந்தவர்கள் என்ன தேவைக்காக இந்த இந்து என்று அடையாளப்படுத்தினார்களோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இலங்கையிலே உண்மையிலேயே வந்து ஒரு சைவம் என்று சொல்லி ஒரு அமைச்சுக்குள்ள வரணும். அதாவது வந்து இந்து கலாச்சார அமைச்சன் இல்லாமல் சைவ கலாச்சார அமைச்சு, சைவ பண்பாட்டு அமைச்சன் ஒரு இது வருங்காலத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்க சிவருமான வேண்டிக் கொள்றேன். அதோடு இன்னும் ஒரு சின்ன விடயத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு விடுறேன். ஏனென்றால் ஒரு சின்ன ஒரு தாள் உண்டு, அதாவது ஒரு செய்தி உண்டு. திருவாலவாய் சைவ சித்தாந்த சபை மதுரை அங்க வந்து வெளியிட்ட ஒரு செய்தி. 1ஆம் திகதி 7ஆம் மாதம் 1987 இது வெளியிடப்பட்டிருக்குது. சைவ சமயத்தினருக்கு வேண்டுகோள், இப்படி ஒரு தலைப்பில் தான் அது வெளியிடப்பட்டிருக்கு. நான் அதை வாசிச்சு விடுறேன். வாசிச்சு போட்டு நாங்கள் இந்த காணொலியை இன்று நிறைவு செய்து நாங்கள் அடுத்த காணொலி ஒன்றில் நல்ல தலைப்புல பேசலாம். ஏனென்றால் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும். எனக்கு இங்கு 11 மணி ஆகுது, உங்களுக்கு நன்கு நேரமாக இருக்கும். ஏதோ சிவப்பணி எண்ணிட்டு அப்படி இருக்கிறீங்க. சிவாயனம நான் அதை படிச்சு டக்குன்னு முடிச்சு விடுறேன் வேகமாக. கண்புடையீர் வெளிநாட்டவரால் சூட்டப்பெற்று சில நூற்றாண்டுக்கு பின் வழக்கில் வந்துள்ள இந்து மதம் என்ற சொல் சைவ சமயத்தை மட்டும் குறிக்காது. வைணவம், சுமார்த்தம், மத்வம், சில நவீன மதங்கள் ஆகியவை இச்சொல்லுக்குள் நுழைந்துள்ளன. மேற்கூறிய மதங்களைச் சேர்ந்த அனைவரும் சமுதாய ரீதியில் இந்துக்கள் என்று ஒற்றுமையாக வாழ்வது சரியே ஆகும். இந்து மதத்திற்கு என வழிகாட்டிகள் பலர் தோன்றி நமது நாட்டில் புராதன சமயமான சைவ சமயம் இன்னது என தெரியாதவாறு பல வகை பிரச்சாரங்கள் குழப்புகின்றனர். இந்து மத பிரச்சாரத்தில் சைவ சமயம் இன்னவென புலப்பப்படுவதில்லை. இந்து மதம் என்ற சொல் சிவன் கோயில்களில் மட்டும் மத கடப்படத்தையும் ஆக்கிரமிப்பையும் உண்டு பண்ணுகின்றது. சைவ சமய மக்களே, நீங்கள் சைவ சமய நூல்கள், பத்திரிகைகள், சைவ பிரசங்கங்கள் ஆகியவைகளை கற்றும் கேட்டும் சைவ சமயத்தை முறையாக கடைபிடிப்பதும் சிவன் கோயில்களில் இந்து மதம் என்ற போர்வையில் மத கலப்பட பிரச்சாரமும் ஊடுருவலும் உண்டாகாதவாறு தடுத்து பாதுகாப்பதும் உங்களின் கடமையாகும். சிந்திப்பீர். சாதனையின்றி சிந்தனையாற்ற பிரயோசனமில்லை. சிந்திப்போம், செயல்படுவோம். தினசரி பிரார்த்தனை. வான்முகில் வளாதிபெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறையிலா துயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வெளிமல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருவாலவாய் சைவ சித்தாந்த சபை மதுரை. சைவமும் தமிழும் தலைத்தினி தோங்குக என்று சொல்லி போட்டு 87ஆம் ஆண்டு போட்டிருக்கிறோம். ஆக 87ஆம் ஆண்டுல இருந்து கூட எங்களுடையவர்கள் எவரும் வந்து இதை கணக்கெடுக்கல. இனியாவது கணக்கெடுத்தார்களாக இருந்தால் உண்மையிலேயே அனைவரும் நல்லா இருப்போம். இந்த இடத்துல வந்து சைவம் என்று இருந்திருந்தால், சைவம் என்று சொல்லி செயற்பட்டிருந்தால் இந்த இடத்திலே நானோ நீங்களோ பேசியிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது. சைவ குருமார் தங்களை சைவ சமயத்து குருமார்களாக படுத்துவதற்கு வெக்கப்படுகின்றார்கள். தாங்கள் இந்து குரு என்று சொன்னால் தான் பெருமையாகவும் பலதையும் செய்யக்கூடியதுக்கு ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அதாவது அன்னபூரணி வந்தாலும் போகலாம், அதுக்கும் அவர்கள் அநியமாவார்கள். எடுத்து கும்பங்களையும் பையலையும் எடுத்துக்கொண்டு வழிகட்டு போறதுக்கு. இனி அதை விட அங்கால அம்மா பகவானுக்கு திருமணம் செய்து வச்சுக்கிற ஒரு ஐயா, அம்மா பகவான் படத்தை வச்சு அதுக்கு திருமணம் செய்து வைக்கிற ஒரு ஐயா. அதை விட
இப்படி சாய்பாபாவுக்கு இப்படியான வேலைகளை இவ்வாறான ஒரு பெயரில் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் என்னும் ஒரு காரணத்துக்காக தங்களை இந்து குரு என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த காரணம், இவர்களுக்கும் ஆரெல்லாம் இந்து குருமார் என்று தங்களை அடையாளப்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய வேர் எங்கு இருக்கு என்று சொன்னால் மாயாவாதிகளாக, ஏகான்மவாதிகளாகத்தான் இருக்கின்றது. அவர்களைத்தான் தங்களுடைய ஜெகத்குரு என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். உண்மையிலேயே இவர்கள் எங்களுடைய சைவ சமயத்துக்கு இருந்தால் சைவ சமயத்து குருமார்களாக இருக்க வேண்டும். இதை உங்களுக்கு சொல்லவில்லை, மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏகான்மவாதிகளாகவோ இருந்தால் அவர்களுடன் போய் இணைந்து கொண்டு அங்கே போய் இருந்து விடலாம். சைவ சமயத்தவர்களை சைவ சமயத்தவராக இருக்க விடுங்கள். ஏன் நீங்கள் இதுக்குள் வந்திருந்து கொண்டு ஒன்றில் விளக்கம் இல்லாமல் செயல்படுகின்றார்கள், ஒன்று வில்லங்கத்துக்கு அதாவது சமயத்தை அழிப்பதற்காக செயல்படுகின்றார்கள், அடுத்தது பணத்துக்காக இவ்வாறு செய்கின்றார்கள். இந்த மூன்றும் தான் இவர்களுடைய நோக்கமாக நான் பார்த்த அளவில் இருக்கின்றது. ஆகையினால் வருங்காலத்திலே மக்கள் உணர வேணும். மக்கள் உணர்ந்து கொண்டு மக்களால் தான் அனைத்தும் முடியும். மக்கள் இந்த காணொளியை பார்த்து முடித்திருப்பீர்கள். இந்த காணொளியை பார்த்ததன் பின்னர் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். சைவ சமயத்தினுடைய பெருமையை கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள். அதுதான் சைவ சமயத்துக்கு நல்லம், உங்கள் ஒவ்வொருவருக்கு நல்லம். நாங்கள் இவ்வளத்துக்கு ஏமாந்து கொண்டு இந்த நிலையில இப்ப இருக்கிறோம். இந்த நிலை பிற்காலத்தில் வரக்கூடாது. அந்த நிலையை கொண்டு வரத்துக்கான அனைத்து முறை நெறிகளும் உங்கள் கையிடமே உள்ளது. ஆகையினால் சிந்திப்பீர்கள், அடுத்த கட்டத்துக்கு நீங்களே எடுத்துச் செல்வீர்கள் என நம்புகின்றேன். ஓம் நமச்சிவாய. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தொழி. நன்றி. ஓம் நமச்சிவாய. இருக்கட்டும்.